வணக்கம் தந்தி தொலைக்காட்சி நேயர்களே, இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கும். இன்று நாம் நம்முடைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு 10ஆம் வகுப்பிற்கு பிறகு என்ன படிக்கலாம் என்கின்ற தலைப்பின் கீழான விவாதம் இது. 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் நேற்றைய தினம்தான் வெளிவந்திருக்கிறது. சாதாரணமாக அதை கடந்துவிட முடியாது. கிட்டத்தட்ட 9 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த தேர்வு எழுதியிருக்கிறார்கள். 9,82,097 மாணவர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் இந்த மாணவர்களோடு ஒப்பிடும்போது கடந்த முறையும் அதற்கு முந்தைய முறையும் 10 லட்சம் மாணவர்கள் வரை தேர்வு எழுதினார்கள். படிப்படியாக இந்த மாணவர்களுடைய தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுடைய விகிதம் என்பது குறைந்து வருகிறது. அப்படி என்றால் இந்த மாணவர்கள் எங்கே செல்கிறார்கள்? மற்றொரு புறம் மக்கள் தொகை வளர்ச்சி, படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறது. அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய அல்லது மாநில பாடத்திட்டத்தின் கீழாக படிக்கக்கூடிய இந்த மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைகிறது என்றால் இவர்கள் எங்கே செல்கிறார்கள் என்கிற கேள்வி வருகிறது. அது மட்டுமல்லாமல் இனி வரக்கூடிய வருடத்தில் இருந்து 11ஆம் வகுப்புக்கும் பொது தேர்வு என்கிற நிலை வருகிறது. அப்படி என்றால் மாணவர்கள் எப்படி இந்த தேர்வுகளை எதிர்கொள்ள வேண்டும்? 11ஆம் வகுப்பிலே மிக முக்கியமான விஷயம், வாழ்க்கைக்கான தேர்வு முதல் பாதையாக இது இருக்கிறது. எந்த படிப்பு படிக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கை எந்த பாதையில் செல்ல வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு இடம். +1 +2 அதற்கு பிறகு படிக்கக்கூடிய படிப்புகள் ஒருபுறம் இருந்தாலும் கூட 10ஆம் வகுப்பு முடித்தவுடனே வேறு தொழில் பயிற்சிகள், தொழில் படிப்புகளை படித்து வேறு வகையிலும் வேலைக்கு செல்ல முடியும் என்கின்ற பல வாய்ப்புகளும் இருக்கிறது. அது பற்றியும் இன்றைக்கு நாம் விரிவாக விவாதிக்க இருக்கிறோம். என்னுடைய கேள்விகளுக்கு மட்டுமல்லாமல் மாணவர்களாகிய 10ஆம் வகுப்பு முடித்துவிட்டு அடுத்து என்ன என்கின்ற கேள்வியோடு இருக்கக்கூடிய மாணவர்களுடைய உங்களுடைய கேள்விகளுக்கும் விடை சொல்வதற்காக நிபுணர்கள் காத்திருக்கிறார்கள். இன்று நம்முடைய 2 சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். முதலாவதாக வேலைவாய்ப்பு துறையினுடைய நிபுணர் திரு நடராஜன் அவர்கள் இணைகிறார். அவரை வரவேற்கிறோம். அதே போல கல்வியாளர் திரு ஜெயபிரகாஷ் காந்தி அவர்களும் இணைகிறார். அவரையும் வரவேற்கிறோம். என்னுடைய முதல் கேள்வி நான் திரு நடராஜன் அவர்கள்ட்ட ஆரம்பிக்கிறேன். சார், இப்போ 10ஆம் வகுப்பு அப்படின்றப்போ 10ஆம் வகுப்பு பொது தேர்வு, அடுத்தது 12ஆம் வகுப்பு பொது தேர்வு அப்படின்னு இருந்தது. இப்போ வரக்கூடிய ஆண்டுகளிலிருந்து 10ஆம் வகுப்பு பொது தேர்வு, 11ஆம் வகுப்பு பொது தேர்வு, 12ஆம் வகுப்பு பொது தேர்வு, அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் போகணும் அப்படின்னாலும் அதற்கான பரிசீலனை இருக்கு. இல்லை அப்படின்னா நீட் தேர்வு அப்படின்னு ஒரு எல்லாமே இதற்கப்புறம் ஒரு கடினமான தேர்வுகளையே எதிர்நோக்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கப்போ இந்த 10ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் இந்த 11ஆம் வகுப்பு நுழைகிறப்போ என்னென்ன விஷயங்களை மனசில் வச்சிருக்கணும்? முதல்ல 2 விஷயங்கள். ஒன்று அதாவது வசதி வாய்ப்புகள் இருப்பவர்கள் +2 போகிறாங்க. அதுக்கப்புறம் அதாவது 10+2+3 ஒரு பட்டப்படிப்புக்கு போயிடுறாங்க. அப்படி இல்லைன்னா 10+2+4 பொறியியல் படிப்புகள் அல்லது பிற தொழில்சார் ப்ரொஃபஷனல் டிகிரிக்கு போகிறாங்க. இது வசதி வாய்ப்புகள் இருப்பவர்கள் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு ஒன்று. இப்போ வசதி வாய்ப்புகள் பொருளாதாரத்தில் கொஞ்சம் பின்தங்கியவர்கள், வசதி வாய்ப்பு குறைவாக இருப்பவர்கள், மேற்படிப்பு படிக்க முடியாதவர்கள் இப்போ 10ஆம் வகுப்பை அடிப்படையாக வைத்து எந்த மாதிரியான நம்ம வேலைகளுக்கு போகலாம், ஏன்னா அவர்களுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன. இப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதற்கு பிறகு 2 விதமான ஒன்று நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா பட்டய படிப்புகளுக்கு போகலாம் அல்லது குறுகிய கால திறன் எய்தும் பயிற்சிகள் அப்படின்னு இருக்கு. இந்த வாய்ப்புகள் நிறைய பேருக்கு தெரியல. இந்த குறுகிய கால திறன் எய்தும் பயிற்சிகளை அவர்கள் முடிப்பார்களே ஆனால், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3 மாத கால குறுகிய கால திறன் எய்தும் பயிற்சியிலிருந்து குறைந்தபட்சம் 1 வருட இது வரைக்கும் நமக்கு பயிற்சிகள் இருக்குது. 9 மாதம் அந்த மாதிரியான பயிற்சிகள் இருக்குது. இது முழுக்க திறன் எய்தும் பயிற்சிகள். இந்த வகையான திறன் எய்தும் பயிற்சிகளை அவர்கள் மேற்கொள்வார்களே ஆனால் அந்த பயிற்சிகளை அடிப்படையாக வைத்து வேலை வாய்ப்புகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. என்ன அப்படின்னா இதில் அந்த திறன் எய்தும் பயிற்சிகளுக்கு போகக்கூடிய மாணவர்கள் அதை பற்றிய எண்ணங்கள் அந்த அளவுக்கு இல்லை. அதாவது அவேர்னஸ் ரொம்ப குறைவாக இருக்குது. நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணோம்னா 10ஆம் வகுப்பு படித்த உடனே 12ஆம் வகுப்பு போக வேண்டும், அதற்கு பிறகு ஒரு பட்டப்படிப்பு படிக்க வேண்டும் அல்லது தொழில்சார் படிப்பு படிக்கணும். அப்படி படித்தோம்னா தான் படிப்பு முழுமை பெறுகின்றது அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு கால ஓட்டத்தில் மக்கள் மனதில் மிக ஆழமாக பதிந்து விட்டது. ஓகே, ரைட். அதை இப்போ 11ஆம் வகுப்பு பொது தேர்வு அப்படின்ற அந்த முடிவு மாற்றி இருக்கிறதா அப்படின்ற கேள்வி இருக்கிறது. திரு ஜெயபிரகாஷ் காந்தி, நீங்க சொல்லுங்க. இப்போ 11 மற்றும் 12 வகுப்புகள், இந்த 2 வகுப்புகளுமே அடுத்தும் அவர்களுக்கு தொடர்ச்சியாக பொது தேர்வு, அதுக்கப்புறம் அவர்கள் இன்ஜினியரிங் போகணும் அப்படின்னாலும் அதற்கான பரிசீலனை, அதற்கு நுழைவுத் தேர்வு நடத்துவதற்கான பரிசீலனை நடந்துட்டு இருக்கு. அப்புறம் டாக்டர் படிக்கணும் அப்படின்னா நீட் தேர்வு அப்படின்றப்போ தொடர்ச்சியாக அவர்களுக்கு ஒரு கடினமான ஒரு பாதையாக இருக்குமோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது. இது மாணவர்களுடைய அறிவையும் அவர்களுடைய ஸ்கில்லையும் மேம்படுத்துமா, இல்ல 10வது முடிச்சதுமே என்னடா இது அப்படின்ற ஒரு மனப்பான்மை ஏற்படுத்துமா? இல்லை, கண்டிப்பாக we are heading for a huge competitive worldங்க. ஏன்னா இனிமேல் ஸ்ட்ரெஸ் இருக்க தான் போகுது. பட் அது பேரண்ட்ஸு, டீச்சர், ஸ்கூல் எல்லாம் அனுசரிச்சுட்டு பையனை கரெக்டாக வழியில் கொண்டு போகணும். ஏன்னா இன்னைக்கு காம்படிட்டிவ் வேர்ல்டு. ஏன்னா நாம் விட்டோன்னா இன்னொரு ஸ்டேட்லேருந்து வரதுக்கு ரெடியாக இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இவ்வளோ சொல்கிற நம்ம ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு, இப்போ நீங்கள் ஐ பீன் டு தி அதர் ஒரு கொரியா மாதிரி கண்ட்ரீஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சியூலில் they have classes from morning 6:30 to night 10 o'clock வரைக்கும் படிக்கிறான் அவன்.
அதனால வந்து நீங்க வந்து இது வந்து ஸ்ட்ரெஸ்ன்னு எடுத்துக்கலாம். பட் வந்து இன்னைக்கு காம்படிட்டிவ் வேர்ல்ட்ல பண்ணி தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. பட் ஒன்று வந்து இப்போ வந்து 10th முடிச்சுட்டு திரும்பி 11th ஒரு எக்ஸாம், 12th எக்ஸாம். நான் என்னுடைய பேட்டியில் கூட நான் சொல்லியிருந்தேன், 11th எக்ஸாம் வந்து நடத்தினா அந்த மார்க்ஸும் வந்து ஆட் பண்ணணும் 12th அப்படின்னு. இல்லை இப்படி கூட நம்ம பண்ணிக்கலாம், 11th எக்ஸாம் நடத்திட்டு இல்லை வந்து நம்ம 11th வந்து ஒரு எக்ஸாம் ஒரு ஜஸ்ட் இப்போ நடத்துகிற மாதிரி ஒரு எக்ஸாம் நடத்திட்டு 12th எக்ஸாமில் 11th பொசிஷனும் 12th பொசிஷனும் சேர்ந்து கூட நடத்திருக்கலாம். அப்படியும் ஒரு நிறைய சில ஸ்டேட்ஸ்ல அது மாதிரியும் பண்றாங்க. 12th ஸ்டாண்டர்ட் வரும்போது 11th and 12th அப்போ அகைன் யாரோ கிரிட்டிக் பண்ணுவாங்க, சார் 2 இயர் போர்ஷன் வந்து 1 இயர்ல எப்படி சார் எக்ஸாம் முடியும்? சரி எப்படி போட்டாலும் பிளஸ் ஆர் மைனஸ், பட் இது வந்து பெஸ்ட் தான் சொல்வேன். 10th 11th 12th போறது தப்பு கிடையாது. ஏன்னா இனிமேல் வந்து காம்படிட்டிவ் வேர்ல்ட் தான், நீட்டுக்கும் ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். சப்போஸ் வந்து ஆல் இந்தியா எக்ஸாம் அடுத்த வருஷத்துக்கு இன்ஜினியரிங் கட்டாயம் கல்வி முறையில சில மாற்றங்கள் அப்படின்றத என்னால புரிந்து கொள்ள முடிகிறது. நான் கேட்கிறது, இன்னைக்கு இந்த 9,80,000 மாணவர்கள் தேர்வு எழுதியிருக்காங்க. இவங்களுக்கு இதுதான் முதல் முறையாக 11ஆம் வகுப்பை பொதுத் தேர்வாக எதிர்கொள்ள போகிறார்கள். அப்ப அவங்களுக்கு என்ன அச்சம் இருக்கும்? அதை எப்படி நம்ம சால்வ் பண்றது? இல்ல முதல் தடவை எழுதும் போது தான் சார் அச்சம். ஆல்ரெடி இஸ் ஃபேஸ்ட் அ பப்ளிக் எக்ஸாம். அதனால எனக்கு தெரிஞ்சு பெரிய அச்சம்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஸ்கூல்ஸ் ஆர் ரியலி ப்ரிப்பேர்ட். என்ன சார் கவர்மெண்ட் ஸ்கூல்ல 11th நடத்திருந்தாங்க, ஏன் கவர்மெண்ட் இந்த அரசு வந்து 11th இதை கொண்டு வந்தாங்க? நிறைய ஸ்கூல்ல 11th நடத்தவே இல்லை, அதனால தான் வந்து அவங்க இது பண்ணாங்க. அடுத்தது நீங்க இன்னொரு கேள்வி கேட்டீங்க பாருங்க, ஏன் இந்த வந்து மாணவர்கள் எண்ணிக்கை குறைஞ்சிட்டே போகுது அப்படின்னு. அது ஒன்றும் கிடையாது சார். உங்களுக்கு தெரியுங்களா, 4 வருஷத்துல தமிழ்நாட்டில் 36% சிபிஎஸ்இ பள்ளிகளின் எண்ணிக்கை ஜாஸ்தியா இருக்கு. எட்டாவதுலேயே வந்து தனியாக விவாதிக்கலாம், நம்ம தனியாக விவாதிக்கலாம், ரொம்ப ஆழமாக விவாதிக்க வேண்டியது நிச்சயமாக நம்முடைய விவாதத்தில் விவாதிக்கலாம். ஒரு நேயர் அவருடைய கேள்விகளோடு காத்திருக்கிறார், கருப்பசாமி ஃப்ரம் திருப்பூர். வணக்கம் திரு கருப்பசாமி, உங்களுடைய கேள்வி என்ன? சார் வணக்கங்க சார், நான் திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க, ஓட்டுக்குள்ளில இருந்துங்க. வணக்கம் வணக்கம், சொல்லுங்க சார். என்னோட சன் வந்துங்க 10th பப்ளிக் படிக்கிறவளைங்க கே அஸ்வின். மார்க் வந்து 494 எடுத்துட்டாங்க. 494. ஓகே, 494. அவர் என்ன மாதிரி குரூப் போகணும்னு ஆசைப்படுறாரு? அவர் ஃபர்ஸ்ட் குரூப் எடுக்கலாம்னு ஆசைப்படுறாங்க, பயாலஜி. ஓகே, அடுத்தது மேற்கொண்டு போறதுக்கு எல்லாமே வந்து என்ட்ரன்ஸ் எழுதுற மாதிரி இருக்குங்க. 11th பப்ளிக் வரதுனால ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்தா எப்படி நல்லா இருக்குங்களா, இல்ல வேற ஓகே. திரு நடராஜன் 494 மதிப்பெண்கள் எடுத்திருக்காரு, ஃபர்ஸ்ட் குரூப் போகணும், பயாலஜி வித் மேக்ஸ். நிச்சயமா அவர் வந்து ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்து போகலாம். ஏன்னா இப்போ இந்த பயாலஜி மேக்ஸ் குரூப் எடுக்கும்போது அவர் 2 இதுக்குமே தகுதி பெறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பொறியியலுக்கும் போகலாம், இல்லது நம்ம மருத்துவ படிப்புக்கும் போகலாம். என்ன இதில் ஒரு சங்கடம் என்னென்னா, அவர் 2 நுழைவுத் தேர்வுகளையும் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு அவருடைய கேள்வி என்னன்னா, தன்னுடைய பையன் ஃபர்ஸ்ட் குரூப் படிக்கிறதெல்லாம் அவர் டவுட்ல, அப்புறம்லாம் எக்ஸாம் இருக்குன்றாங்களே அப்படின்னு இடத்துல ஒரு சின்ன தடுமாற்றம். ஏற்கனவே அவர் சொன்ன மாதிரி இப்போ நம்ம அவர் திருவாளர் ஜெயபிரகாஷ் காந்தி சொன்ன மாதிரி இது வந்து அனைவரும் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாய சூழல் தான். இதில் வந்து +2 படித்தாலும் அவங்க வந்து 14ஆம் வகுப்பு துறை அந்த தேர்வையும் சரி 12ஆம் வகுப்பு தேர்வையும் சரி எதிர்கொள்ள வேண்டிய கட்டாய சூழல். இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டில் வந்து அவங்க கண்டிப்பாக அதை எழுதி தான் ஆகணும். அந்த ஃபர்ஸ்ட் குரூப் இதெல்லாம் தாண்டி அவர் அந்த +2 இந்த ஃபர்ஸ்ட் குரூப்பை எடுத்தாலும் திரும்பவும் அவர் போகும்போது தொழில்சார் படிப்புக்கு போகும்போது அங்கேயும் அவர் அந்த நுழைவுத் தேர்வை எதிர்கொள்ள தான் வேண்டும். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் வந்து நல்ல மார்க் வாங்கியிருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் குரூப் எடுக்கும்போது இப்போ அறிவியல் சார்ந்த பாடப்பிரிவுகளுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகம். அதுதான் வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து தொழில்சார் படிப்பை படிக்கலாம். அப்படி எதுவுமே பிடிக்கலன்னா கூட நீங்கள் வந்து இந்த வெறும் பியூர் சயின்ஸில் கூட போயிட்டு நீங்கள் வந்து ஆராய்ச்சியாளர்களை, இன்று வந்து இந்தியாவில் ஆராய்ச்சியாளர்கள் மிகவும் குறைவாக இருக்கிறார்கள். ஆராய்ச்சியாளர்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்பெஷல் இன்ஸ்டிடியூஷன்லாம் நம்ம வந்து அரசு ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷனில் போகும்போது இன்றைக்கி சயின்டிஸ்ட்லாம் வந்து ரொம்ப குறைவாக இருக்காங்க. ஓகே ரைட். அவர் ஃபர்ஸ்ட் குரூப் எடுக்கிறதா வந்து ஒரு சரியான தேர்வாக இருக்கும் அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணீங்க. நான் இந்த கேள்வி திரு ஜெயபிரகாஷ் காந்தி அவர்கள்ட்ட வைக்கிறேன். இந்த சமச்சீர் கல்விக்கு பிறகாக மாணவர்கள் 10th அதிகமாக மார்க் எடுக்கக்கூடியது, சென்டம் எடுக்கக்கூடியது ரொம்ப அதிகரிச்சிட்டு இருக்கு. இந்த வருடம் வந்து கிட்டத்தட்ட 62,000 மாணவர்கள் வரைக்கும் சோசியல் சயின்ஸில் வந்து சென்டம் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 61,115 பேர் இந்த வருடம் சோசியல் சயின்ஸில் சென்டம் எடுத்திருக்காங்க. இந்த போக்கு அப்படின்றது சரியான போக்கு? மாணவர்கள் வந்து அவ்வளோ வந்து திறமையானவர்களாகி மாணவர்கள் அவ்வளவு வந்து படிக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கிறதா, இல்ல சமச்சீர் கல்வி வந்ததுக்கு பிறகு அவர்களுக்கு சிலபஸ் ரொம்ப ஈஸி ஆயிருச்சு, அவங்க வந்து இப்போ வந்து நல்லா மனப்பாடம் பண்றாங்கன்னு எடுத்துக்கிறதா? இல்லை, ரெண்டுமே நான் ஒத்துக்குவேன். ஃபர்ஸ்ட் ஒன்று நாம புரிஞ்சுக்கலாம் சார், இந்த 10th மார்க் டசன்ட் ஹாவ் எனி கோரிலேஷன் வித் 12th ஸ்டாண்டர்ட் சார்.
இப்போ வந்து இது வந்து ஆக்சுவலி இனிமேல் சென்டம் குறையிறது தான் பெட்டர். நான் எப்பவுமே சொல்வேன், கொஸ்டின் பேப்பர் ஷுட் பி ஈஸி டு பாஸ், டிஃபிகல்ட் டு ஸ்கோர் சென்டம். நீங்கள் பார்த்தீங்கன்னா போன வருஷம் முந்தின வருஷம் 1,00,000 பேர் மேலே மேக்ஸில் சென்டம் ஆனாங்க 10th. இந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது சார். 2015 வருஷம் சயின்ஸில் 1,15,853 பேர் வாங்கினாங்க. ஆமாம் ஆமாம் சார், ஆமாம் ஆமாம், இதெல்லாம் வந்து டெஃபினட்டாக ஒத்துக்க முடியாத விஷயம். இப்போ வந்து நீங்கள் வந்து சென்டம் படிப்படியாக வந்து அரசு வந்து குறைச்சிருக்கிறதுக்கு காரணம் நல்லது தான். இன்னொன்று ஒரு நிமிஷம் பாருங்களேன், இந்த வருஷம் நீங்கள் வந்து 10th பார்த்தீங்கன்னா 300 மார்க்கு கீழே வெறும் 17,000 பேர் தான் வாங்கியிருக்கான். அதே வந்து நீங்கள் வந்து 12th ஸ்டாண்டர்டில் 700க்கு கீழே வந்து 3 லட்சம் பக்கம் மேலே வாங்கியிருக்கான். அப்போ நிறைய வித்தியாசம் இருக்குது. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் ஒரு அனலைஸ் பண்ணுங்க. நல்ல டாப் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 38,000 பேர் வந்து, அதாவது 490க்கு மேலே வாங்கின ஒரு 38,000 பேருடைய 12th ஸ்டாண்டர்ட் மார்க் பார்க்கும்போது அந்த 38,000 பேர்த்தில் 1,960 பேர் தான் 1,180 மார்க் மேலே வாங்கியிருக்கான். நல்லா கவனிங்க. அப்போ இங்க வந்து ஒரு 36,000 பேர்ல 1000 பேர் தான் வந்து சக்சஸ்ஃபுல்லா +2 வரான். அப்போ there is something wrong somewhere. இது வந்து என்ன காரணம் அப்படின்னா, ஒரு பையன் 10th மார்க் வாங்கின பிறகு நாம வந்து ஜாலியாக இருந்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, 12th வரைக்கும் 10th இவ்வளோ மார்க் வாங்கும்போது 2 மணி நேரம் படித்து வாங்கினா 12th இன்னும் 1 மணி நேரம் படித்தா கூட இந்த மார்க் வாங்கலாம் அப்படின்னு ஒரு இது வந்துருது. இதெல்லாம் இனிமேல் குறையணும் சார். எவ்ரி எக்ஸாமினேஷன் ஷுட் பி வெரி காம்படிட்டிவ். அடுத்தது வந்து இந்த ஃபர்ஸ்ட் இந்த சாய்ஸ் சிஸ்டம், ப்ளூ பிரிண்ட் சிஸ்டம் எல்லாம் குறைக்கணும் சார். இந்த 10 கொஸ்டின் கொடுத்து 6 கொஸ்டின் கேட்கறது இதெல்லாம் கிடையாது. ஏன் சிபிஎஸ்சியில் வந்து பண்றான், ஒரு பர்டிகுலர் சாப்டர்னா 6 அப்படி சாய்ஸ் கொடுனா இந்த கொஸ்டின் இந்த கொஸ்டின் 6, அது என்ன 10 கொஸ்டின் அவன் படிக்கும் போதே இது ப்ளூ பிரிண்ட்ல இல்ல, இது சாய்ஸ்ல கிடையாது, படிக்கும் போதே இப்படி தான் படிக்கிறான். அதனால நம்ம தமிழ்நாடு மாணவர்கள் நேஷனல் பிரிண்ட்ல இல்லாத பல ஸ்கூல்ல ப்ளூ பிரிண்ட்ல இல்லாத சிலபஸ் எடுக்கிறது கூட இல்ல முழுசா. ஆமா சார், அது அப்ப பையன் மார்க்காக தான் படிக்கிறான். இன்னைக்கு வந்து நம்ம பின்தங்கிற காரணமே வந்து பெற்றோரும் சரி மாணவரும் சரி மார்க் தான் படிக்கிறான், நாலேஜுக்காக படிக்கிறது இல்லையே. எனக்கு வருத்தமா இருக்கு. ஒரு 12th ஸ்டாண்டர்ட் பையன் 3 சப்ஜெக்ட்ல சென்டம் ஆயிருக்கான். அவன்கிட்ட ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல் கேட்டா ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல் படிக்கவே இல்லை. இது என்ன, இது நிஜமாவே வந்து ஒரு கவலைக்கூடிய விஷயம் தான் இது. ஏன்னா நான் அப்போ வந்து ஒரு நம்ம இறையன்பு சார் ஐஏஎஸ் அவர்கிட்ட கேட்டேன் என்ன அப்படின்னு. அவர் பிரமாதமா சொன்னார், ஜேபி சார் நாம படிக்கும்போது கொஞ்சமா படிச்சோம், ஆழமா படிச்சோம். இப்ப இருக்கிற மாணவர்கள் நிறைய படிக்கிறாங்க, மேலோட்டமா படிக்கிறாங்க. இதுதான் ப்ராப்ளமே. பட் இனிமேல் வந்து மாணவர்களுக்கும் பெற்றோர்கள் இனிமேல் நீ படிச்சாலும் ஆழமா படி. அதனால தான் தமிழ்ல சொல்லியிருக்காங்க, அகல விடுவதோட ஆழ விடுவது மேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் நம்ம சிஸ்டத்துல வந்து அப்போ எக்ஸாமினேஷன் சிஸ்டம் மாறணும். யூ ஷுட் டெஸ்ட் யுவர் இன்டெலிஜென்ஸ், அப்ளிகேஷன் ஓரியன்டட். புக்ல இருக்கிற கொஸ்டின் கேட்டா பையன் என்ன 1 லட்சம் பேர் கூட சென்டம் வாங்குவான். நான் எப்பவுமே சொல்றேன், புக்ல கொஸ்டினே இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி எக்ஸாமினேஷன் ஷுட் டெஸ்ட் த நாலேஜ். ஓகே, ரூரல் ஸ்டூடெண்ட் பாதிக்கப்படாது அப்படின்னு சொன்னா ஒரு 40% வந்து ஈஸியா கொஸ்டின் கேட்கலாம், 20% கொஞ்சம் மிடில் லெவல், கொஞ்சம் அதுக்கப்புறம் 10% ஆச்சு வெரி டிஃபிகல்ட் கொஸ்டின் கேட்கணும். அப்பதான் வந்து நம்ம வந்து ரியல் டெஸ்ட், ரியல் நாலேஜ் கொண்டு வர முடியும். ப்ளூ பிரிண்ட்ல இருக்க மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க, அதனால சென்டம் எடுத்திருக்காங்க மாணவர்கள் அப்படின்றது ஓரளவு புரிந்து கொள்ளலாம். கண்டிப்பா சார், கண்டிப்பா. ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம். இந்த நேரத்தில் ராகவி சேலத்தில் இருந்து காத்திருக்கார். ராகவி வணக்கம். சொல்லுங்க ராகவி, உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் என்ன? ராகவி வணக்கம். மற்றும் ஒரு மாணவி புவனா தஞ்சையில் இருந்து. புவனா வணக்கம். உங்களுடைய அழைப்பில் ஏதோ தடங்கள் இருக்கிறது, நம்ம தொடர்ந்து விவாதிக்கலாம். சார், நம்ம பேசின மாதிரி சார் சொன்னாரு இருக்கக்கூடிய சிலபஸ்ல ப்ளூ பிரிண்ட்ல எல்லாமே வந்துடுது அப்படின்னாரு. நல்ல மனப்பாடம் பண்ணக்கூடிய மாணவர்கள் சென்டம் வாங்குறாங்க 10th அப்படின்னு எடுத்துக்கிறது. ஏன்னா வந்து அதுக்கப்புறம் 11th 12th போறப்போ ஏதோ ஒரு வகையில் ப்ராக்டிக்கல் அதிகமாயிருது. பட் 10th சயின்ஸ் மட்டும்தான் வந்து இருக்கு அப்படின்றப்போ, சயின்ஸ்ல மட்டும் தான் ப்ராக்டிக்கல் அப்படின்றப்போ 11th 12th சென்டம் எடுக்கக்கூடிய மாணவர்களையும் 10th சென்டம் எடுக்கக்கூடிய மாணவர்களையும் ஒரே மாதிரி வச்சு நம்ம பார்த்துறதா, இல்லை 11th 12th வரப்போ அவங்களை அப்டேட் பண்ணிக்கிறாங்க, ஓரளவு அவங்க வந்து ஸ்கில்ட் ஆயிட்டாங்க, ஓரளவு வந்து அவர்கள் அறிவார்ந்த மாணவர்கள் ஆயிட்டாங்கன்னு எடுத்துக்கலாமா? பொதுவாகவே வந்து 10ஆம் வகுப்பை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க வந்து ஒரு ஃப்ளோவில் வந்துடுறாங்க. அவங்க படிச்சுட்டு சரி 10ஆம் வகுப்பு முதல் முறையாக தேர்வை எதிர்கொள்கிறாங்க. அப்போ ஒரு பயத்தோடவே படிச்சுட்டு வந்துடுறாங்க. சார் சொன்ன மாதிரி இப்போ வந்து +1 +2 வரும்பொழுது அவர்களுக்கு வந்து உண்மையான உலகம் தெரிகிறது. இப்போ நம்ம எந்த பாதையில் போகிறோம், இப்போ நாம் போகக்கூடிய பாதையில் போட்டியாளர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. இப்போ வந்து நம்ம மருத்துவம் போனோம்னா வந்து இந்தியாவில் மிக குறைந்த அளவு மருத்துவக் கல்லூரிகள் தான் இருக்குது, பொறியியல் கல்லூரிகளை போல அல்ல. அதனால் வந்து இப்போ அதுக்கு இருக்கக்கூடிய போட்டிகள் வந்து அப்போ நம்ம வந்து அந்த போட்டிக்கு நம்மளை வந்து ஆயத்தப்படுத்தி கொள்ளணும்னா நம்ம எந்த அளவுக்கு தயாராகணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் வந்து தொழில்சார் படிப்புகளுக்கு போகும்போது
அதுக்கு நாம் எப்படி ஆயத்தப்படுத்தணும் அப்படிங்கிற அந்த ஒரு மனப்பாங்களே வந்து பெற்றோர்களும் சரி மாணவர்களும் சரி சரி நம்ம படித்து தான் ஆகணும், ஒரு உந்துதல் இருக்குது. அப்போ அந்த உந்துதலின் காரணமாக அவங்க படிக்கிறாங்க. படிச்சு அது வந்து மெமரின்னு சொல்லுங்க, இல்ல அந்த சிலபஸ் அப்படியே படிச்சு ஒன்னும் பெரிய தியரி அப்ளை பண்ணி ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் 11th 12th ஓரளவுக்கு இருக்கிறது, மேக்ஸா இருக்கட்டும் சரி சயின்ஸா இருக்கட்டும், அங்க ஓரளவுக்கு வந்து அவங்க வந்து மக்கர் பண்றதை தவிர்த்துட்டு ஓரளவு புரிஞ்சு படிக்கிறாங்கன்னு சொல்லலாமா? ஓரளவுக்கு புரிஞ்சு படிக்கிறாங்கன்னு நம்ம சொல்லலாம். சொன்னாலும் நீங்க பாத்தீங்கன்னா வந்து பொறியியல் படிப்புகளுக்கு அவங்க போகும்பொழுது முதல் வருடம் வந்து இங்க சென்டம் வாங்கினவங்க கூட வந்து அங்க கணிதத்துல வந்து தோல்வி விட்டுருக்காங்க. தற்போது மாணவர்கள் மத்தியில் எழுந்திருக்கக்கூடிய அடுத்த ஒரு பெரிய கேள்வியாக இருக்கக்கூடிய அந்த கேள்வியை திரு ஜெயபிரகாஷ் காந்தி அவர்களிடம் நினைக்கிறேன். சார், இப்போ இருக்கக்கூடிய பெரிய கேள்வி அப்படின்றது இந்த குரூப் செலெக்ஷன். இந்த குரூப் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு என்ன ஆசை, என்ன படிக்கணும் அப்படின்றதையும் தாண்டி ஸ்கூலே நிர்ணயிச்சிடறாங்க. 450க்கு மேலேயா 430க்கு மேலேயா நீ வந்து ஃபர்ஸ்ட் குரூப், அதாவது சயின்ஸ் வித் மேக்ஸ், இல்லை 400 to 450 வரைக்கும் இருக்கவங்க செகண்ட் குரூப் பியூர்லி சயின்ஸ் அப்படின்னு. இந்த 300 350 மதிப்பெண்கள் எடுத்தவங்களுக்கு தேர்ட் குரூப், அதாவது காமர்ஸ் தான் கிடைக்கிறது. இந்த 300க்கு கீழே எடுத்த மாணவர்களுக்கு தான் வந்து ஒகேஷனல் குரூப் கிடைக்கிறது. மாணவர்களுடைய எண்ணத்தையும் மீறி பள்ளிகளே அதை நிர்ணயிக்கக்கூடிய அந்த முறை சரியா இருக்கா? இல்லை, கண்டிப்பாக கிடையாது. மார்க் ஜாஸ்தி ஆகுனா சயின்ஸ் குரூப், மார்க் கம்மியாகுனா காமர்ஸ் குரூப் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இப்போ வந்து நிறைய பேர் வந்து அதை மாற்றிக்கிறாங்க. தே ஆர் வெரி ஃபிக்ஸ்ட். இன்றைக்கி வந்து நான் ஒரு இப்போ இன்னைக்கு ஸ்கூலில் ஒரு ப்ரோக்ராம் இருந்தது. அப்போ அவங்க பிரின்சிபல் சொல்கிறாரு, சார் போன வருஷத்துக்கு இந்த வருஷம் காமர்ஸில் பயங்கர என்கொயரி இருக்குது. போன வருஷம் 2 கிளாஸ் வச்சுருந்தேன், இந்த வருஷம் 3 கிளாஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு அட்வைஸ் பண்ணுறது, ஃபர்ஸ்ட் வந்து இப்போ சப்போஸ் காமர்ஸ் வந்து எடுக்கிறது தப்பே கிடையாது. பட் காமர்ஸ் எடுத்தா கண்டிப்பா பிசினஸ் மேத்ஸ் இருக்கிற மாதிரி எடுக்கணும். நிறைய பேர் அது தப்பு பண்றாங்க. காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், அக்கௌண்ட்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா நம்ம இப்போ சென்னையிலே டாப் காலேஜ் லைலா காலேஜ். லைலா காலேஜில் உங்ககிட்ட சப்போஸ் நீ காமர்ஸ் படிக்கிறீங்க, பிசினஸ் மேத்ஸ் பிகாம் கொடுக்கறது இல்லை டாப் காலேஜஸ்ல. ஈவன் ஸ்ரீராம் காலேஜ் ஆஃப் காமர்ஸ் டெல்லியிலே வித்தவுட் மேத்தமெட்டிக்ஸ் கொடுக்கறது இல்லை. சிஏ பண்ணும்போது கூட சிஏ பண்ணலாம், பட் மேத்தமெட்டிக்ஸ் பிளேஸ் an important ரோல். நான் சிஏ பண்ணா எனக்கு மேத்ஸ் வராது, மேத்ஸ் பயமா இருக்கு, அதனால காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், அக்கவுண்டன்சி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கலாம். இன்னொரு விஷயம், அப்படி எக்கனாமிக்ஸ் போனா கூட இஸ் நாட் எலிஜிபிள் பிகாஸ் அவன்கிட்ட மேத்ஸ் கிடையாது. இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ கண்டிப்பா காமர்ஸ் குரூப் எடுக்கிறவங்க அட்லீஸ்ட் ஒரு பிசினஸ் மேத்ஸ் எடுத்தா அட்வான்டேஜ் ஜாஸ்தி. யாரு யாரு வந்து காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், அக்கவுண்ட்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கலாம்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், லா, இந்த மாதிரி விஷுவல் கம்யூனிகேஷன், இந்த மாதிரி கெரியருக்கு போகணும்னா அது வந்து மேபி இட் இஸ் சூட்டபிள். பட் கண்டிப்பா எனிதிங் ரிலேட்டட் டு காமர்ஸ், அக்கவுண்ட்ஸ், மேனேஜ்மெண்ட், ஆர்கிடெக்சர், இது மாதிரிலாம். இன்னொரு விஷயம், காமர்ஸ் வித் பிசினஸ் மேக்ஸ் ஆர்கிடெக்ட் கூட பண்ணலாம். ஸோ காமர்ஸ் வித் பிசினஸ் மேக்ஸ் எடுக்கிறது புத்திசாலித்தனம். அதே மாதிரி மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி என்னைக்குமே பெஸ்ட்னு சொல்வேன். எப்படி வேணா பண்ணலாம். ஈவன் சிஏ பண்ணுமா, நீங்க மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி கூட சிஏக்கு வரலாம். இன்னொரு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன்ஃபர்மேஷன் சொல்றேன். ஃபர்ஸ்ட் டைம் சார்ட் அக்கவுண்டன்ட் கவுன்சில் என்ன சொல்லிருக்காங்க, காமர்ஸ் ஸ்டூடெண்ட் வந்து சிஏல வந்து பாஸ் பண்றதுக்கும் சயின்ஸ் குரூப் பாஸ் பண்றதுக்கும் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் வந்துருச்சு. சோ சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ பெர்ஃபார்மிங் வெல் இன் சார்ட் அக்கவுண்டன்ட் எக்ஸாம்ஸ். சோ அதனால வந்து பெஸ்ட் குரூப்னு சொன்னா மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி தான் சொல்வேன். ஓகே சார், அதில் இப்போ பியூர்லி சயின்ஸ், மேக்ஸ் இல்லாமல் சயின்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்கள் அந்த குரூப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய வேக்கண்ட் இடங்கள் இருக்கிறது. நீங்கள் சொன்ன மாதிரி வித் மேக்ஸ் இருக்கக்கூடிய அந்த குரூப்புக்கு வந்து நிறைய மாணவர்கள் சேர்றாங்க. அதே மாதிரி வணிகவியல் இருக்கக்கூடிய, காமர்ஸ் இருக்கக்கூடியதுக்கு சேர்றாங்க. இந்த பியூர்லி சயின்ஸில் வந்து ஆர்வம் குறைஞ்சிருச்சா மாணவர்களுக்கு? ஏன் நிறைய பேர் தவிர்க்கிறாங்க? இல்ல, அது காரணம் என்ன, ஆர்வம் குறைஞ்சது காரணம் என்னன்னா, நீங்க வந்து எம்பிபிஎஸ் உடைய அட்மிஷன்ஸ் பாத்தீங்கன்னா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாத்தீங்கன்னா, பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 1% பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட எம்பிபிஎஸ் போறது கிடையாது. ஏன்னா இப்போ நீட் எக்ஸாம் ஆகட்டும், இல்ல அவன் +2 போர்டு எக்ஸாம் ஆகட்டும், இல்ல சிபிஎஸ்இ போர்டு எக்ஸாம் ஆகட்டும், பிசிக்ஸ் வந்து மேக்ஸ் 11th and 12th மேக்ஸ் நல்ல இன் டெப்தா அவன் படிச்சிருந்தா பிசிக்ஸ் ப்ராப்ளமே அவன் பண்ண முடியும். நீங்க அதனால தான் அவன் வந்து அவன் வந்து பாட்னி ஜுவாலஜில மார்க் வாங்கிடுறான், பட் பிசிக்ஸ்ல கம்மி ஆயிடுது, அவன் மெடிக்கல் ட்ரீமே போயிடுது. இன்னொரு விஷயம் வந்து சில பேர் வந்து இந்த பியூர் சயின்ஸ் குரூப் எடுக்கிறதுக்கு இன்னைக்கு நடந்த விஷயம் சொல்றேன். ஒரு பொண்ணிட்ட கேட்டேன், ஏமா பியூர் சயின்ஸ் எடுக்கிறேன்னு. அந்த பொண்ணு சொன்ன பதில் எனக்கு பயந்தே போயிட்டேன். அண்ணா நகர்ல ஒரு ஸ்கூல்ல கேட்டேன், அட்மிஷனுக்காக வந்திருந்தா, ஏன் பியூர் சயின்ஸ்? ஜேபி சார் மேக்ஸ் எடுத்தேன்னா சப்போஸ் நான் பயாலஜில சப்போஸ் எனக்கு மெடிக்கல் கிடைக்கல, எங்க அப்பா இன்ஜினியரிங்ல தள்ளிடுவாரு, அந்த அந்த விபரமே வேணாம், நான் வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எடுத்து நான் மெடிக்கல் ரிலேட்டட் ப்ரோக்ராம். அவன் பாருங்க எவ்வளவு இதா இருக்காங்க. பட் அது தப்பு. நான் அவர்கிட்ட சொன்னேன், நீ வந்து ஈவன் மெடிக்கல் சைட்ல வரணும்னா நீங்க வந்து கண்டிப்பா மேக்ஸ் எடுக்கணும். நீங்க வந்து யூஎஸ்ல பாத்தீங்கன்னா, யூஎஸ்ல மெடிக்கல் அட்மிஷனுக்கு மேக்ஸ்ல வந்து கேள்வி கேட்கறாங்க.
நம்மள தான் இந்த பியூர் சயின்ஸ் அப்படிலாம் கிடையாது. நான் இனிமே மேத்ஸ் வந்து 11th and 12th ஒரு இன்றியமையாது. ஏன்னா அப்போதான் அவங்க பிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் வந்து ப்ராப்ளம் ஓரியன்டட் பண்ணும்போது பண்ண முடியும். ஸோ மேத்ஸ் இருக்கிறது என்னைக்குமே பெட்டர்னு சொல்வேன். ஓகே, அதனால மாணவர்கள் அதை அதிகமாக சூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கருத்தையும் பதிவு பண்ணியிருக்கீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். இந்த நேரத்திலே நம்முடைய 2 சிறப்பு விருந்தினர்கள் இணைந்திருக்கிறார்கள். வணிகவியல் ஆசிரியை திருமதி பாலா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் அன்போடு வரவேற்கிறோம். அதே போல அனைத்து பெற்றோர்களுடைய பிரதிநிதியாக திருமதி பிரபா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களையும் அன்போடு வரவேற்கிறோம். வணக்கம் மேடம். நேயர் ஒருவருடைய சந்தேகம் ஒன்று இருக்கிறது. அதோடு நாம் அடுத்த இதை தொடரலாம். ஃப்ளோமினா குடுவாஞ்சேரியிலிருந்து அழைக்கிறார். ஃப்ளோமினா, வணக்கம். சொல்லுங்க உங்களுடைய சந்தேகம். வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்க. நான் குருவாஞ்சேரியில பிலோமினான்னு பேசுறேன். சொல்லுங்கம்மா. என்னோட பொண்ணு வந்து 360 மார்க் எடுத்திருக்காங்க சார். ஓகே. ஆக்சுவலா நாங்கெல்லாம் வந்து +1 +2 எல்லாம் படிக்கல. எங்க ஃபேமிலில யாருமே படிக்காததுனால எங்களுக்கு என்ன குரூப் எடுக்கணும்னு தெரியல. உங்களுக்கு வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசை எங்க மகளுக்கு. ஓகே. சோ என்ன குரூப் எடுத்தா ஈஸியா இருக்கும்? இன்னொன்னு மேக்ஸ் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் டஃப். ஓகே. சோ மேக்ஸ் இல்லாம என்ன குரூப் எடுத்தா இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு ஈஸியா இருக்கும் சார்? ஓகே, ரைட். அந்த கேள்வியை வந்து நான் திரு நடராஜன் சார் அவங்கள்ட்ட நினைக்கிறேன். சொல்லுங்க சார். அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கணித பாடமோ இல்லை இயற்பியல் உயிரியல் பாடங்கள் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் குரூப் நார்மலாக சொல்கிறது எம்பிசின்னு சொல்லுவோம், மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி. அவங்களுக்கு அது முடியல அப்படின்னா பியூர் சயின்ஸு கூட எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா எந்த குரூப் இப்போ ஹோட்டல்ஸ் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த பாடப்பிரிவை எடுத்தாலும் நீங்கள் அந்த பாடத்துக்கு போகலாம். அதை வந்து இதுதான் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் அதுக்கென்று தனியாக இல்லை. ஏன்னா மற்ற பிரிவுகளுக்கு இருக்கிறது போல் அதுக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது. அப்ப இவங்க வந்து இப்போ காமர்ஸ் கூட எடுத்துட்டு போகலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா 10th முடிச்சிட்டு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கலாம் இருக்கு. அதுக்கும் அப்புறம் காலேஜ் முடிச்சிட்டு போறதுக்கு அந்த வாய்ப்பு இருக்கு. அதாவது இப்போ வந்து அவங்களுக்கு வசதி வாய்ப்புகள் எதுவும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் வெறும் 10ஆம் வகுப்பு தேர்வுகளை முடிவு வச்சுட்டு டிப்ளமா இன் கேட்டரிங் டெக்னாலஜி இருக்கு. ஆனால் அந்த படிப்பை அவர்கள் படிக்க போகிறதுக்கு முன்னாடியே வந்து ஏஐசிடி அப்ரூவ்டு காலேஜ் அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா நிறைய காலேஜில் வந்து கேட்டரிங் டெக்னாலஜி டிப்ளமா வழங்குகிறோன்னு போனோம். பட் ஏஐசிடி அப்ரூவல் இல்லாமல் இருக்கலாம். இப்போ ஏஐசிடி அப்ரூவல் இருந்ததுன்னா டிப்ளமா இன் கேட்டரிங் டெக்னாலஜி அவங்க வந்து தாராளமாக வெறும் 10ஆம் வகுப்பை முடித்து விட்டே போகலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்காங்க, என்னால் வந்து 3 வருடம் படிக்க வைக்க முடியாது அப்படின்னா 5 விதமான 1 வருட சான்றிதழ் படிப்புகள் இருக்கு. அதை வந்து படிச்சுட்டு கூட நீங்கள் உடனே வேலைக்கு போகலாம். பார்த்தீங்கன்னா 1 இயர் ஃபுட் அண்ட் பிவரேஜ் மேனேஜ்மெண்ட் இருக்கு, ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் இருக்கு, பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி சயின்ஸ். இப்போ இதை பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி கூட முடிச்சுட்டு நீங்கள் வந்து சொந்தமாக கூட தொழில் தொடங்குறதுக்கு வீட்லேயே கூட பிஸ்கெட்ஸு, ஹோம்மேட் பிஸ்கெட்ஸு, கேக்ஸு, பன் அந்த மாதிரி செய்யக்கூடிய இருக்குது. 5 விதமான பட்டய படிப்புகள், சான்றிதழ் படிப்புகள் வந்து உங்களுக்கு வந்து 1 வருட படிப்பு இருக்குது. இது வந்து உங்களுடைய பொருளாதார சூழ்நிலையை கருத்தில் கொண்டு நீங்கள் எப்படி வேணாலும் தேர்வுபடுத்திக்கலாம். ஓகே, ஓகே சார். திருமதி பாலா மேடம், இங்கே வணிகவியல் அதிகமான மாணவர்கள் வந்து இப்போ தேர்வு பண்ணுறாங்க. இப்போ சார் சொன்னார் ஏன் வந்து சயின்ஸ் வித் மேக்ஸ் தேர்ந்தெடுக்கிறாங்கன்றது காரணம். அதே மாதிரி வணிகவியல் தேர்ந்தெடுப்பது அதிகமான வேலை வாய்ப்பு கிடைக்கும். என்னதான் இருந்தாலும் அந்த பக்கம் போனால் டாக்டராக இருந்தாலும் சரி, இன்ஜினியரிங்காக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய காம்படிஷன் இருக்குது. இதில் வந்து எல்லா வேலைகளுக்கும் போய்க்கலாம், அது தவிர்த்து அப்படின்ற ஒரு ஐடியா காரணமா? ஆமாம் சார், இதில் வந்து நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இல்லை எல்லா இடத்துலையுமே எந்த ஒரு ப்ராடக்டாக இருக்கட்டும், கெமிக்கல் ப்ராடக்டாக இருக்கட்டும், இன்சூரன்ஸாக இருக்கட்டும், எல்லா இதுக்குமே வந்து ஆர்கனைசேஷன் இருக்குது. எப்போ ஆப்ரேஷன் சிஸ்டம் இருக்கிற வரைக்கும் காமர்ஸுக்கு ரெசிஷனே கிடையாது சார். எப்போதுமே அது பூமிங் பீரியட் தான். எந்த கோர்ஸ் எடுத்தாலும் பிகாம், பிபிஏ, ஏசிஎஸ், நல்ல படிக்கிறதுனா சிஏ, எல்லாத்துக்குமே வந்து காமர்ஸ் ஸ்ட்ரீம் வந்து குட் ஸ்ட்ரீம். ஓகே, இது இப்போ இந்த ஒரு கடந்த சில வருடங்களாகவே வந்து மாணவர்கள் வந்து 2 பேட்ச் இருந்தது 3 பேட்ச் அந்த மாதிரிலாம் மாறுது அப்படின்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? வணிகவியலை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறது. மாணவர்கள் எண்ணிக்கை மக்களுக்கு தெரிய வருது. காமர்ஸ் வந்து முன்னாடி படிக்கலைன்னா மட்டும்தான், கம்மி மார்க் எடுத்தா மட்டும்தான் காமர்ஸ் குரூப் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப அப்படி கிடையவே கிடையாது. ஏசிஎஸ், நிறைய ஏசிஎஸ், சிஏ, இது மட்டும் இல்லாம இப்போ வந்து பிசிஏ இது நிறைய இருக்கு. பிஏ கார்பரேட் இருக்கு, பிகாம், எம்பிஏ, நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதுல இருக்கறனால மக்கள் வந்து இதை ப்ரிஃபர் பண்றாங்க சார். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப குட் கரியர் காமர்ஸ் குரூப்ல இருக்கு. ஓகே, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த முறை சோசியல் சயின்ஸ்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 10th முடிச்சவங்கள 61,000 பேர் வந்து சென்டம் வாங்கியிருக்காங்க. இது வரைக்கும் சோசியல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 51,000 பேர் 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தாங்க. இப்போ சோசியல் சயின்ஸில் அதிகமாக சென்டம் வாங்குறாங்க அப்படின்னா அது ஏறக்குறைய அது அந்த மாணவர்கள் தான் காமர்ஸ் ஓரியன்ட் வரக்கூடிய மாணவர்கள். ஸோ அப்போ அங்கேயே அவங்களுக்கு அந்த ஆர்வம் வந்துடுது அப்படின்னு எடுத்துக்கலாமா? கண்டிப்பா. சோசியல் சயின்ஸ்ல இருக்கிறவங்கலாம் அவங்களுக்கு வந்து லால நிறைய ஜாப், பிஏ பிஎல் பண்ணலாம், டியூவல் கோர்சஸ் இருக்கு அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரினா அவங்க காமர்ஸ் குரூப் எடுத்துட்டு ஈஸியா அந்த கோர்ஸ் படிக்கலாம்.
காமர்ஸ் வித் எக்கனாமிக்ஸ் படிக்கலாம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்குலாம் இப்போ நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது சார். சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷனில் நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதலாம், நிறைய கவர்மெண்ட் ரிலேட்டட் எக்ஸாம், பேங்க் எக்ஸாம் எழுதலாம், டிஎன்பிஎஸ்சி அதிலெல்லாம் எழுதி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் இதிலெல்லாம் நிறைய எழுதலாம் சார். ஓகே, திருமதி பிரபா மேடம், இங்கே மாணவர்கள் வந்து ஏதாவது ஒரு ஆசைப்படுவாங்க. ஆனால் வந்து அவருக்கு அந்த பையனுக்கு இருக்கக்கூடிய வயசு ஒரு 15 வயசு இருக்கும், 10th இப்போ தானே முடிச்சிருக்கான், ஒரு 15 வயசு 16 வயசு இருக்கும். அவன் என்ன முடிவெடுக்கிறது, நம்ம அவனுக்கு கைட் பண்ணுவோம் அப்படின்னு பேரண்ட்ஸ் வந்து எப்போவுமே பெரும்பாலும் பேரண்ட்ஸுடைய தாட்டாக தான் இருக்குது. இப்போ மாறி வரக்கூடிய சூழலையும் அப்படி தான் இருக்கிறதா, இல்லை அவன் வந்து தப்பாக சொன்னாலும் இல்லை அதே துறையில் இப்படி எடுக்கணுப்பா அப்படின்னு கைட் பண்ணுற போக்கு இருக்கா? இல்லை இப்போ பேரண்ட்ஸ் வந்து தே ஆர் மோர் மாடிஃபைட், தே ஆர் மோர் இன் டு தி சொசைட்டி அப்படிங்கிறதுனால தே ஹவ் கிவன் மச் ஃப்ரீடம் ஃபார் தி ஸ்டூடெண்ட்ஸ். அவங்கள நீங்களே செலக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு எது பிடிக்குமோ படிக்காதீங்க, எது வருமோ படிங்க, அந்த மாதிரி இன்டல்ஜ் பண்ணி மோட்டிவேட் பண்ணி. இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் மோட்டிவேட்டிங் பேரண்ட்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க. டீச்சர்ஸ் நிறைய ஸ்கூலில் வந்து கைட் பண்ணுறாங்க, மோட்டிவேட் பண்ணுறாங்க. ஸோ அதாவது அந்த ஸ்டூடெண்ட் வந்து சப்போஸ் இப்போ என் பையன் இருக்கான், அக்ரிகேட் பார்த்தா 466, ஆனால் அவனுக்கு வந்து சயின்ஸ் தான், ஏரோநாட்டிக்கல் தான் சின்ன வயசுலேருந்தே இன்ட்ரெஸ்ட். இப்போது கொஞ்சம் நடுவில் வந்து இந்த ஐடி ஃபீல்டு இதெல்லாம் லே அவுட்டு அதெல்லாம் ப்ராசஸ் பார்த்து காமர்ஸ் எடுக்கட்டுமான்ட்டு. ஸோ எனக்கு என்னென்னா சரி இப்போது உனக்கு என்ன வாட் யூ வாண்ட் டு கோ ஃபைனலி அந்த மாதிரி நீ டிசைட் பண்ணு, பிகாஸ் யூ ஆர் கோயிங் டு ஸ்டாண்ட் இன் யுவர் ஃபியூச்சர். அந்த என்ன மாதிரி நிறைய பேரண்ட்ஸ் வந்து இப்போ ஃபோர்சிங் இப்போ மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஓகே, இல்லை எல்லா பேரண்ட்ஸுமே தன்னுடைய குழந்தைய சின்ன வயசுலேருந்தே வளர்க்குறது, நீ ஒன்று டாக்டர் ஆகணும் இல்லையா ஐஏஎஸ் ஆகணும், 2 விஷயம் சொல்லி வளர்ப்பாங்க. ஆனால் நடைமுறைக்கு நம்ம வர்றப்ப தான் நம்ம எதில் திறமையாக இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் தெரியும். அப்போ அதை எப்படி பேரண்ட்ஸால் உடனே ஏற்றுக்க முடியும்? நான் ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஆகணும்னு ஒரு பையன் நினைக்கிறான், இல்லை நான் வந்து ஓன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்றான். ஸோ அதை பேரண்ட்ஸால் ஏற்றுக்க முடியுதா? நீ டாக்டர் தான் ஆகணும் அப்படின்னு அந்த மனநிலையிலே இருக்காங்களா? இல்லை, அப்படி இருக்க முடியாது. பிகாஸ் ஸ்டூடெண்ட்ஸால் அந்த மாதிரி கண்டினியூ பண்ண முடியல அவங்களால. இப்போ பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னா அந்த டென்ஷனோடையே அவன் படிப்பான். ஹீ வில் நாட் பி சாட்டிஸ்ஃபைட். அவன் வந்து ஹீல் நாட் கிவ் இஸ் 100% கான்ட்ரிபியூஷன், படிக்க மாட்டான். அப்போ ஆட்டோமேட்டிக்லி அவன் வந்து அவனோட டிகிரேட் ஆகிட்டே இருக்கும், அவனோட மார்க்ஸ் கம்மியாகிட்டே இருக்கும், அவன் ஃபுல்ஃபில் ஆக முடியாது லைஃப்பில். அதனால வந்து பேரண்ட்ஸ் தே ஹாவ் டு காம்ப்ரமைஸ். இப்போ கண்டிப்பாக டாக்டர் ஆகணும்னா ஆக முடியாது, கண்டிப்பாக இன்ஜினியர் அவனுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட். இப்போ எல்லாருக்குமே வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா தே ஹாவ் 1 child or 2 children. அதனால அவங்களோட எதை பிடிச்சிருக்கோ அதுக்கு தக்கன விட்டால் தான் தே வில் பி ஏபிள் டு ஷைன். இப்போ நான் வந்து இதை படிக்கணும்னு நினச்சேன், நீ படிக்க விட்டுருந்தா நான் நல்லா வந்திருப்பேன்ல லைஃப்பில். யூ ஸ்பாயில்ட் மை, தேர் வோன்ட் பி எனி கொஸ்டின் டு பேரண்ட்ஸ். நீ தானே என்னோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ண அப்படின்னு கேட்பேன். நான் என்னவோ ஆசைப்பட்டேன், நான் அதில் நல்லா ஷைன் ஆயிருப்பேனே, யூ ஆர் தி ஒன் ஹூ ஸ்பாயில்ட் மை லைஃப் அப்படின்னு கேட்குற கொஸ்டின்ஸ். I mean, there won't be chances for asking those questions. Okay, right. இன்னைக்கு பேரண்ட்ஸ் மாறிட்டு இருக்காங்க. மாணவர்களும் தங்களுடைய பேரண்ட்ஸை எப்படி வந்து தாங்கள் பிடித்த துறையை வந்து எடுக்க வைப்பதற்கு பேரண்ட்ஸை எப்படி வந்து ஒத்துழைக்க வைக்கணும் அப்படின்றதும் நிறைய விஷயங்கள் மாணவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. நான் இந்த கேள்வியை திரு ஜெயபிரகாஷ் காந்தி அவர்கள்ட்ட கொண்டு போறேன். சார், இப்போ அதிக மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்களுக்கு ஓரளவுக்கு அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்க, இதுதான் போகணும் அப்படின்னு. குறைந்த மதிப்பெண்களை எடுத்த மாணவர்கள் இல்லை நமக்கு ஒரு வேளை இந்த சப்ஜெக்ட் வராது, அதனால வந்து நம்ம வேற 3rd குரூப்போ இல்லை 4th குரூப்போ எடுக்கலாம் அப்படின்னு ஒரு மனநிலைக்கு வந்திருப்பாங்க. இந்த இடையில ஒரு 350 இருந்து ஒரு 400, ஒரு 300 இருந்து 400 இந்த மாணவர்களுக்கு என்ன எடுக்கலாம் அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்கும். நம்ம படிக்கிற மாணவர்களா படிக்காத மாணவர்களா அப்படின்னு தெரியாத ஒரு நிலைமை கூட இருக்கும். ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரியான படிப்புகள் சரியா இருக்கும் சார்? இல்லை, அந்த மாதிரிலாம் சார், ஒரு பையன் மார்க் ஜாஸ்தி ஆனாலும் புத்திசாலியும் கிடையாது, ஒரு பையன் மார்க் கம்மியானாலும் முட்டாலும் கிடையாது. 10th மார்க் வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு 70% 80% கூட போதும் சார். ஏன்னா ஈவன் நீங்கள் பிளேஸ்மெண்ட்டுக்கு போகும்போது 10th 60% மேலே வாங்கிக்கான்னு தான் பார்க்குறாங்க ஒழிய, கடைசியில் நீங்கள் வந்து ஃபைனலில் நீங்கள் இந்த டிகிரி முடிக்கும் போது நீங்கள் ஆர்ட்ஸோ சயின்ஸோ இன்ஜினியரிங்கோ அதில் என்ன பண்ணியிருக்கீங்க அது பொறுத்து தான் உங்களுக்கு ஜாப் ஆஃபர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பையன் வந்து மார்க் கம்மியானதுனால கவலையும் படவில்லை, பேரண்ட்ஸும் கவலையும் படவில்லை. இப்போ வந்து ஒரு பையன் நினச்சா வந்து 1 செகண்டில் சேஞ்ச் ஆகலாம் சார். எனக்கு தெரிஞ்சு 350 மார்க் 370 மார்க் வாங்கின பசங்க வந்து இன்ஜினியரிங்கில் +2ல் வந்து 1150 மார்க் மேலே வாங்கின பசங்களையும் பார்த்துருக்கேன். 480 மார்க் வாங்கி 1000 மார்க் வாங்காத +2 மாணவர்களையும் பார்த்துருக்கேன். ஸோ இதெல்லாம் இந்த 10th மார்க் வச்சு வந்து முடிவு செய்ய முடியாது. நான் இப்போ கூட உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸே சொன்னேன். ஏன் 38,000 பேர் 480 மார்க் வாங்கி கடைசியில் 1000 பேர் தானே 1180 மேலே வாங்கியிருக்கான். ஒரு 490 மார்க் 490 மார்க் வாங்கின 35,000 பேர்ல 1100 பேர் தானே 1150 மார்க் வாங்கியிருக்கான். ஸோ இட் டசன்ட் கோரிலேட். ஸோ அதனால வந்து எந்த ஒரு மாணவன் வந்து 350 400 வாங்கினாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஈவன் வந்து உனக்கு இந்த வந்து சயின்ஸ் குரூப் பயாலஜி கொடுக்கலையா, மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணு, காமர்ஸ். நான் வந்து ஒரே சொல்றேன், எந்த குரூப் எடுத்தாலும் மேக்ஸ் இருக்கிற மாதிரி எடு, கவலையே படாத. நான் வந்து ஈவன் அப்படி வந்து நீ முடிக்கலையா, நீ டிப்ளமோ எடுத்து படி, டிப்ளமோ எடுத்துட்டு அகைன் லேட்டரல் என்ட்ரியில் வா.
நீ வந்து இன்ஜினியரிங்கு கவலைப்படாத, நீ வந்து மார்க் கம்மியாக வாங்கி லேட்டரல் என்ட்ரியில் நல்லா படிச்சுட்டு 90% மேலே வாங்கி நல்ல காலேஜில் இன்ஜினியரிங் தப்பு கிடையாது. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் நெவர் டிஸ்கரேஜ் எ ஸ்டூடெண்ட். நான் வந்து எப்போவுமே ஸ்கூல்கிட்ட சொல்வேன், தயவு செய்து வந்து ஒரு மார்க் கம்மியானதுனால நீ சயின்ஸ் குரூப் வந்து அவாய்ட் பண்ணாதீங்க. அவர் நல்ல மார்க் வாங்கின வந்து நீங்கள் வந்து காமர்ஸ் குரூப் கேட்டால் கொடுக்கறது இல்லை நிறைய ஸ்கூலில். நீ சயின்ஸ் குரூப்பே படி அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது சார். ஒரு மாணவனுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவனுக்கு வாட் ஹி ஹஸ் காட் நாலேஜ் அது பொறுத்து அவன் குரூப் சூஸ் பண்ணிட்டோம். +1 +2க்கு அப்புறம் தான் வந்து நிஜமாவே ரிசர்ச் பண்ண வேண்டியது இருக்கு கெரியர். எனக்கு வந்து யாராவது ஒரு 12th ஸ்டாண்டர்ட் பையன் இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்பவே மாட்டேன். இதெல்லாம் சும்மா சார். ஒரு வந்து பையன் சொல்கிறான் எனக்கு வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட், அது நடக்கிற காரியமா சார்? இன்னைக்கு வந்து ஏரோநாட்டிக்கல் வந்து வெரி லிமிடெட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். இப்போ ஏரோஸ்பேஸ்ன்னு போகிறான், ஹூ கிவ்ஸ் ஜாப்? ISRO தான். அப்போ வந்து அந்த பையன் அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தால் IITயில் வந்து அவன் வந்து 360 மார்க்குக்கு 340 மார்க் வாங்கினா தான் இந்தியன் ஸ்பேஸ் டெக்னாலஜியில் போக முடியும். ஆசைப்படலாம், அது தகுந்த மாதிரி ப்ரிப்பரேஷனும் இருக்கணும். அதனால தான் தமிழில் ஒரு பழமொழியே கொடுத்துருக்காங்க இல்லையா, நினைப்பு பொழப்ப கெடுக்கணும். இந்த மாதிரிலாம் வேணாம். நான் எப்பவுமே சொல்வேன், யார் தெரியுமா புத்திசாலி? நான் வந்து ஒரு கெரியரில் ஒரே வரியில் வந்து கெரியர் கைடன்ஸ் கொடுக்க முடியும். எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் படித்து எனக்கு யாராவது வேலை கொடுங்க. அந்த காலம்லாம் போயிடுச்சு சார். என்ன தேவையோ அது படித்தால் தான் இனிமேல் வேலை. அது நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா காம்படிஷன் வேர்ல்டு, ஆட்டோமேஷன் நடக்குது, இருக்கிறவங்களை வெளியே அனுப்புறாங்க. என்ன தேவையோ அது படிக்கணும். ஒரு பையன் நினைச்சா எது வேணா படிக்க முடியும் சார். எனக்கு 54 வயசு ஆகுது. நான் படிக்கும்போது கம்ப்யூட்டரே கிடையாது. ஐ எம் டேக்கிங் கிளாஸ் ஃபார் ஈவன் ஜெர்மன் யூனிவர்சிட்டிஸில் போய் நான் ஹைபிரிட் கிளவுட் கம்ப்யூட்டிங் பற்றி கிளாஸ் எடுக்கிறேன். ஏன் கலாம் சார் எடுத்துக்கோ, என்னுடைய குரு. அவர் படிக்கும்போது மிசைல் டெக்னாலஜி இருந்தது, 70 வயசுலையும் கற்றுக்கிட்டார் சார். அப்போ ஒரு மனிதன் நினைச்சா எது வேணா கற்றுக்க முடியும். இது இன்ட்ரெஸ்ட்லாம் வேணாம் சார். எதில் வாய்ப்பு இருக்குது, எதுக்கு சார் படிக்கிறோம்? வாழ்க்கையில் ஜெயிக்கணும், சாதிக்கணும், அம்மா அப்பா நல்லா வச்சுக்கணும், அதுக்கு தான் படிக்கிறோம். அப்போ வந்து எதுல வாய்ப்பு இருக்குன்னு பாருங்க, பையனை என்கரேஜ் பண்ணுங்க, மோட்டிவேட் பண்ணுங்க, டிஸ்கரேஜ் என்னைக்குமே பண்ண வேணாம். ஓகே சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். இந்த நேரத்தில் ஒரு மாணவர் சிவனேஸ்வர் திருப்பூரில் இருந்து. சிவனேஸ்வர் வணக்கம், சொல்லுங்க உங்களுடைய சந்தேகம். சார் நான் வந்து 10th வந்து 476 மார்க் வாங்கியிருக்கிறேன். ஓகேமா. நெக்ஸ்ட் வந்து என்ன குரூப் எடுக்கலாம் அப்படின்னு சந்தேகம் கேட்கறேன். ஓகே, உங்களுக்கு என்ன ஐடியா இருக்கு, என்ன படிக்கலாம்னு ஐடியா இருக்கு, ஃபியூச்சர்ல என்ன ஆக போறீங்க? என்ன ஐடியா இங்க சொல்றதுக்கு யாரும் இல்லை, அப்பா அம்மா எல்லாம் படிக்காதவங்க. இல்ல அது ஓகே. உங்களுக்கு ஏதாவது லட்சியம் இருக்கு இல்லைங்களா, நான் வந்து டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், இல்ல CA ஆகணும் அப்படின்னு? அப்படின்னு அவளுக்கா ஒண்ணு இல்லையா. ஓகே சிவனேஸ்வருக்கு ஒரு சிறந்த வழிகாட்டி தேவை. சொல்லுங்க திரு நடராஜன் சார். இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மதிப்பெண்கள் பெற்றிருக்காரு. இவருடைய ஆசையை இதை நம்ம எந்த வழியில போகலாம் அப்படின்னு ஒன்றும் பொறியியல் போகலான்னா அவர் வந்து அவரை எதையுமே முடிவு பண்ணலை. பொறியியல் போகிறதா அல்லது மருத்துவம் போகிறதா. இப்போ இந்த மாதிரி மாணவர்கள் வந்து என்னென்னா, பொதுவாக நம்ம சொன்னோம்லே அதிகமாக மார்க் வாங்கினவங்க வந்து நீங்கள் எந்த பிரிவுக்கு போகலாம் அப்படிங்கிறத வந்து இப்போ எப்படின்னா, இந்த மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எடுக்கும்போது, ஏன்னா எந்த ஒரு போட்டித் தேர்வை நீங்கள் எடுத்தாலும் சரி, அது வந்து வேலைக்கான போட்டித் தேர்வாக இருந்தாலும் சரி, எந்த விதமான போட்டித் தேர்வு எடுத்தீங்கனாலும் கணிதம் சார்ந்த அந்த டெஸ்ட் ஆஃப் ரீசனிங்லேருந்து மேத்தமெட்டிக்கல் அப்ளிகேஷன்லேருந்து எல்லா கேள்விகளும் அதன் அடிப்படையில் கொஞ்சம் கேள்விகள் இருக்குது. அதனால் கணிதம் வந்து இன்றைய வாழ்வைக்கு இன்றியமையாதது, போட்டி நிறைந்த உலகத்தில். அதனால் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த பக்கம் வேணாலும் போய்க்கலாம். அது வந்து ஒரு நல்ல ஒரு முடிவு. அது ஒரு சேஃபர் சைடாகவும் இருக்கும். திரு சிவனேஸ்வருக்கு கேள்விக்கு விடை கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மற்றொரு நேயர் ஈஸ்வர் ஃப்ரம் ஆரணியில் இருந்து. ஈஸ்வர் வணக்கம், சொல்லுங்க உங்களுடைய சந்தேகம். சார் நம்ம பையன் வந்துங்க 414 மார்க் எடுத்திருக்காருங்க 10th. ஓகே சார். அவர் வந்துங்க செகண்ட் குரூப் எடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கேக்குறாருங்க. செகண்ட் குரூப்னா என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வருது சார் அதுல? செகண்ட் குரூப்ல வந்து சார் மேத்ஸ் சார், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. வித் மேத்ஸ். அது நம்ம தெரியலைங்க, நம்ம படிக்கல சார், பையன் தான். நீங்க அவர் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க? நீங்க வேற ஏதாவது அவருக்கு பாதை காட்டுறீங்களா? சார் நாம வந்து அவருக்கு ஃபர்ஸ்ட் குரூப் கேட்டு பார்த்தா கிடைக்கலைங்க. அதனால செகண்ட் குரூப் எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து ட்ரிபிள் பண்ணணும்னா நல்லா இருக்குங்களா அப்படின்னு ஒரு கேட்கலாம். ஃபர்ஸ்ட் குரூப்ன்றது பியூர் சயின்ஸ். ஆமா, ஃபர்ஸ்ட் குரூப்ன்றது பியூர் சயின்ஸ். சரிங்க சார். இல்ல அங்க எப்படி ஃபர்ஸ்ட் குரூப் அப்படின்றது பியூர் சயின்ஸா வச்சிருக்காங்களா அந்த பள்ளியில? ஆமா சார், அது வந்து அந்த பள்ளியில வந்து தேர்ட் குரூப்ல வந்து பியூர் சயின்ஸ் வருது சார். சரி. ஓகே. நிச்சயமா உங்களுடைய கேள்விக்கு வந்து நிச்சயமா பதில் கிடைக்கும். திரு ஜெயபிரகாஷ் காந்தி மாணவர் 416 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறார். அவருடைய பெற்றோருக்கு ஒரு குழப்பம் இருக்கிறது, எந்த குரூப்ல சேர்க்கிறது அப்படின்றது. உங்களுடைய ஆலோசனை?
இல்லை கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் வாழ்த்துக்கள் சார். 400 மார்க் மேலே வாங்கியிருக்காரு, வாழ்த்துக்கள். நல்லா என்கரேஜ் பண்ணுங்கள், மோட்டிவேட் பண்ணுங்கள். 11th கொஞ்சம் சீரியஸாக படிக்க சொன்னீங்கன்னா 11th பொது தேர்வு இருக்குது. மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இஸ் ஒண்டர்ஃபுல் குரூப். நடராஜன் சார் சொன்னது உண்மை, மேக்ஸ் வந்து இன்னைக்கு இன்றியமையாதது. ஸோ அதனால் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துட்டு 12th நல்ல மார்க் வாங்கிட்டோம். நான் எப்பவுமே சொல்லுவேன், எவ்வளோக்குள்ள நீ மார்க் நல்லா வாங்குறீங்களோ அவ்வளோக்குள்ள நல்ல கல்லூரி கிடைக்கும். நல்ல கல்லூரி படிக்கிறது உங்களுக்கு வேலை வாய்ப்பு ஜாஸ்தி கிடைக்கும். தாராளமாக நீங்கள் வந்து +2 முடித்த பிறகு நீங்கள் வந்து ட்ரிபிள் படிக்கிறது தப்பே கிடையாது. நீங்கள் வந்து என்னுடைய சாய்ஸ் வந்து எப்போவுமே மேஜர் குரூப், அதாவது மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கல், கம்ப்யூட்டர், எலக்ட்ரானிக்ஸ், கம்யூனிகேஷன் மாதிரி மேஜர் குரூப் எடுக்கலாம். டோன்ட் நேரோ டவுன். எப்பவுமே நான் +2 இப்போ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட சொல்லுவேன், எடுத்த உடனே மெட்ரோலியம், ஃபார்மஸ்டிக்கல், ஆட்டோமொபைல் இந்த மாதிரி செகண்டரி குரூப் பண்ணோட பிரைமரி குரூப் பண்ணோம். ஸோ அதனால் அவர் பண்ணிட்டோம் எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ். பட் நான் எப்பவுமே சொல்லுவேன், ஒரு மாணவன் வந்து ஒரு குரூப் எடுத்து படிக்கும்போது சில விஷயங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். நான் போன வாரத்தை கூட நம்முடைய ப்ரோக்ராமில் சொன்னேன், இப்போ ட்ரிபிள் படிக்கிறீங்களா, இப்போ வந்து நீங்கள் வந்து நித்தி ஆயோக் என்ன சொல்லியிருக்காங்க, 2020 2030 வரைக்கும் இந்தியாவில் வந்து எல்லா கார்கள் வந்து எலக்ட்ரிக்கல் காரா மாறணும். நோ பெட்ரோல் கார், நோ டீசல் கார் ஆஃப்டர் 2030. அப்போ ஒரு பையன் எலக்ட்ரிக்கல் படிக்கும் போது ஓகே, இது பெரிய லெவல் வாய்ப்பு வரப்போகுது. அவன் 2023-24 வரும்போது எலக்ட்ரிக்கல் கார்ஸ் உடைய வாய்ப்பு நிறைய இருக்கும்போது, அப்போ வந்து ஒரு பேட்டரி செல் டெக்னாலஜி அதுல வந்து அவனுடைய கான்சன்ட்ரேஷன் நிறைய இருந்து ப்ராஜெக்ட் பண்ணா அவனுக்கு சூப்பர் வேலை கிடைக்கும். ஸோ எப்பவுமே சொல்ல, ஒரு கெரியர் சூஸ் பண்ணும்போது இது வந்து பசங்களுக்கு தெரியாது. எனக்கு அதான் சொல்றேன், ஒரு 12th பையன் ஒரு கிட்னு சொல்றேன் சார், அவனுக்கு வந்து வாட் நித்தி ஆயோக் என்ன சொல்லியிருக்காங்க, வாட் இஸ் கவர்மெண்ட் பிளானிங் கமிஷன் என்ன சொல்றாங்க, எக்கனாமிக் பாலிசி என்ன, டெக்னாலஜி சேஞ்சர் எப்படி ஒரு 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் பையனுக்கு தெரியும். இது அதனால தான் வந்து அப்போ வேலை கிடைக்க மாட்டேங்குன்னு சொல்றான். ஒரு பையன் ஒரு இன்ஜினியரிங் படிக்கும்போது எப்படி ஒரு அவன் ஆட்டில் இந்த 4 வருஷத்தை பண்ணினா அவன் எடுக்கிற துறை எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ்ல என்னென்ன வந்து கவர்மெண்ட் உடைய ப்ராஜெக்ட்ஸ் என்ன வரப்போகுது, பிரைவேட் செக்டர்ல என்ன மாதிரி டெக்னாலஜி வருவது, இதெல்லாம் பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ அவன் எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் எடுக்கிறார். இப்போ என்ன, போன வாரம் நம்முடைய பிரைம் மினிஸ்டர் மோடி என்ன சொல்லியிருக்காரு, இந்தியாவில் வந்து இன்னொரு 12 நியூக்ளியர் எனர்ஜி பவர் பிளான்ட் வரப்போகுது. அப்போ இப்போ படிக்கிற பையன் வந்து இப்போ ஏன் வந்து அவன் ட்ரிபிள் படிக்கும்போது ஹை வோல்டேஜ் இன்ஜினியரிங்கோ ஒரு நியூக்ளியர் பவர் இன்ஜினியரிங்கோ ஒரு அடிஷனல் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணா சூப்பர் ஜாப் கிடைக்குது. அதான் அப்போ வந்து நான் சொல்லியிருக்கேன், என்ன தேவையோ அதுதான் படிக்கணும். என்ன மாதிரி ப்ராஜெக்ட் இதெல்லாம் பசங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது சார். ஒரு 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் பையனுக்கு ஐ எம் வெரி ஹாப்பி. அந்த ஒரு பையன் ஒரு கிராமத்தில் சொன்னாலே எனக்கு ஒண்ணுமே தெரியல, அவன் கண்டிப்பா சாதிப்பான் சார். அதாவது எப்பவுமே சொல்ல, ஒரு கெரியர் டிசிஷன் ஹேவ் a open mind, எப்படி வேணா டைவர்ட் ஆகிக்கணும். பிகாஸ் இன்னைக்கு இந்த எக்கனாமிக் சிச்சுவேஷன், பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன், இட் இஸ் நாட் ஸ்டேபிள். வி நீட் டு கோ. ஒரு ட்ரம்ப் மாதிரி ஒரு அமெரிக்காக்காரர் சடனா ஒரு கொண்டு வரார், நோ மோர் H1B விசா கொடுக்க மாட்டேன். யாரை எதிர்பார்த்தோமா, ஓரளவுக்கு எதிர்பார்த்தோம். பட் எதிர்பார்த்தோட கடுமையான முறைகள் வருது. ஸோ வந்து டோன்ட் நேரோ டவுன், டோன்ட் ஹேவ் அ ஃபிளெக்சிபிள். ஒரு கெரியர் வந்து மூவ் பண்ணும்போது ஹேவ் ஆல் த ஆப்ஷன்ஸ். அப்போ நம்ம நடராஜன் சார் சொன்னது கரெக்ட். மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இஸ் வண்டர்ஃபுல் குரூப். மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி முடிச்ச பிறகு சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் கூட பிகாம் படிக்கலாம், தப்பே கிடையாது. எனி குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் டூ இட். மேபி பிளெயின் பிகாம் கொடுக்க மாட்டாங்க, பிகாம், சிஏ இல்லைன்னா அந்த மாதிரி படிக்கலாம். பட் காமர்ஸ்லயும் வாய்ப்பு நிறைய இருக்கு. மேடம் சொன்னது உண்மை. எக்கனாமிக்ஸ் ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் கமிங் இன் எக்கனாமிக்ஸ். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உண்மை, பிக் டேட்டா, டேட்டா அனலிட்டிக்ஸ், இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேடம் சொன்னதும் கரெக்ட், அந்த ஆசிரியர் சொன்னதும் கரெக்ட். ஸோ பண்ணலாம். பட் ஒரே ஒரு இது, படிக்கும்போது ஃபியூச்சரில் என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ், என்ன மாதிரி டெக்னாலஜி வரப்போகுது, அது பொறுத்து அவன் கெரியர் டெவலப் பண்ணால் இன்னைக்கும் தமிழ்நாட்டு மாணவர்கள் மிஞ்சறதுக்கு ஆளே கிடையாது சார். எதிர்காலத்தை பார்த்து படிக்கணும், எதிர்காலத்தில் என்ன விஷயங்கள் டாப்பாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தை பார்த்து படிக்கணும் அப்படின்னீங்க. உங்களுடைய கருத்துக்கு நன்றி. மாணவி ஆயிஷா கோவையில் இருந்து. ஆயிஷா வணக்கம், சொல்லுங்க ஆயிஷா, உங்களுடைய கேள்வி. வணக்கம் சார். பையன் வந்து பயாலஜி 970 மார்க்குங்க, +2 இல்லைங்களா? ஆமாங்க. சரி சொல்லுங்க. இப்போ என்ன குரூப்ல சேரலாம், என்ன வருமானம் வரும்? நாங்க வந்து அவனோட வருமானம் பார்த்து தான் இப்போ டிசைட் பண்ணணும். எல்லாரும் சொல்றாங்க இப்பதான் வந்து அவர் காலேஜே படிக்க போறாரு அப்படின்றீங்க. இப்பயே நம்ம வருமானத்தை பாக்குறது சரியா இருக்குமா? அது இல்ல, ஃபியூச்சர்ல 4 வருஷம் கழிச்சு அவனுக்கு ஒரு வேலை இருக்குமா? எப்படி நீ மெக்கானிக்கல் தான் எல்லாரும் சொல்றாங்க, அவனுக்கு நம்பிதான் நாங்க இருக்கிறோம். ஓகே, இது ஒரு பொதுவான கேள்விமா. இந்த கேள்விக்கு வந்து நம்ம விடை காண வேண்டியது இருக்கு. உங்களுடைய அழைப்புக்கு நன்றி. எல்லா மாணவர்களுமே அடுத்ததாக என்ன படிக்கலாம் என்கிற கேள்வி வரும்போது, இது படித்து முடித்தால் எவ்வளவு சம்பளம் கிடைக்கும் என்கிற கேள்வியும் வருகிறது. ஆசிரியை பாலா மேடம், இங்க மாணவர்களுக்கு வணிகவியல் படித்தோம் அப்படின்னா வந்து பெரும்பாலும் பார்க்குறப்போ மதிப்பெண்கள் அதிகமாக எடுக்கிறாங்க, அது ஒரு சாய்ஸாக இருக்குது. அதை விட எக்ஸாம், இந்த காம்படிஷன் எக்ஸாம் போகிறப்போ பேங்கிங் எக்ஸாம் தவிர்த்து விட்டு IAS IPS இதுக்கெல்லாம் பெரிய அளவுக்கு உதவுது அப்படின்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை?
அது பேங்கிங் செக்டார்லையும் கூட நிறைய வாய்ப்புகள் உருவாகிறது. அப்போ வந்து இது தேவை, வணிகவியல் தேவை அப்படின்னு மாணவர்கள் உணர்றாங்களா இப்போ? கண்டிப்பாக சார். இப்போ வந்து நிறைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பேங்க், ஃபாரின் பேங்க்ஸ்லாம் நிறைய இருக்குது. ப்ரைவேட் பேங்க், ஃபாரின் பேங்க், அப்புறம் நம்ம கவர்மெண்ட் பேங்க்ஸ் எல்லாம் இருக்கனால நிறைய வந்து பேங்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கனால காமர்ஸ் குரூப் கண்டிப்பாக இப்போ வந்து ரொம்ப எல்லாருமே நிறைய பசங்க அதை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. எல்லாத்துக்கும் மேலே சிஏ வந்து சிஏ படிக்கிறதுக்கு மேக்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதனால் சிஏ படிக்கிறதுக்கு அக்கௌண்ட்ஸு மேக்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கவங்க சிஏ படிக்கலாம். இன்னொன்று வந்து ஐசிடபிள்யூஏ அசோசியேட்ஷிப் ஃபார் ஐசிடபிள்யூஏ படிக்கலாம். இன்னொன்று வந்து ஏசிஎஸ் படிக்கலாம். ஏசிஎஸ் வந்து அசோசியேட்ஷிப் ஃபார் கம்பெனி செக்ரட்டரி. அது வந்து கம்பெனி செக்ரட்டரி வந்து ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸ் கோர்ஸ். ஒரு பெரிய கம்பெனிக்கு செக்ரட்டரியாக இருக்கிறது நல்ல அவங்களுக்கு வந்து ரெம்யூனரேஷனும் ஹெவியாக இருக்கும். அதெல்லாம் வந்து ப்ரொஃபஷனல் கோர்சஸ். ஏசிஎஸ் படிக்கும்போது தியரியில் ஸ்ட்ராங். அதான் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சோஷியல் சயின்ஸில் நிறைய மார்க் எடுத்தாங்கன்னு ஒரு பொண்ணு சொன்னீங்களே, அந்த மாதிரி நிறைய தியரி நல்லா படிக்கக்கூடிய எபிலிட்டி இருக்கிறவங்களால ஏசிஎஸ் ரொம்ப ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். பாஸ் பர்சன்டேஜும் சிஏவை கம்பேர் பண்ணுறதுக்கு ஏசிஎஸ்ல அதிகமாக இருக்கிறதுனால இதை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். காமர்ஸ் குரூப் செலக்ட் பண்ணுறவங்க இதை ப்ரிஃபர் பண்ணலாம். ரொம்ப கஷ்டம் அட்டன் பண்ணவங்களுக்கு மட்டும் தான் தெரியுன்றோம். பட் சிஏல ஃபெயில் ஆனவங்க கூட ஒரு பேங்கிங்ல ஒரு ஹையர் பொசிஷன்ல ஒரு நல்ல ஒரு நிலையில இருக்காங்க, லேக்ஸ்ல எல்லாம் சம்பளம் வாங்குறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து எவ்வளவு மாணவர்களால மேல போக முடியும் நினைக்கிறேன்? சிஏ கிராஸ் பண்ணி சிஏ படிக்க முடியும். டேலண்ட் அண்ட் எபிலிட்டி வின்ஸ். டேலண்ட் தான் இது வந்து பேசிக்கலாக சிஏ வந்து இன்டர் முடித்தாலே நல்ல வேல்யூ தான். கம்பெனிஸில் தே ப்ரிஃபர் ஐசிடபிள்யூஏ இன்டர் முடித்த மாணவர்கள்லாம் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஓகே, கண்டிப்பாக. சொல்லுங்கள் பிரபா மேடம், இங்கே கவர்மெண்ட் சிலபஸை விட இப்போ அரசுனுடைய சிலபஸை விட சிபிஎஸ்சிக்கு போகக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே வருது. இதற்கு என்ன காரணம்? ஒரு பெற்றோர்களுடைய சார்பாக உங்களுடைய பதில் என்ன? ஆஸ் அ பேரண்ட் வந்து நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, both the syllabuses are the same. As she said rightly, talent, hard work and sincerity wins. என்ன அதாவது பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, சிபிஎஸ்சியில் போனால் நிறைய நாலேஜ் வரும், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணலாம், அதாவது வேர்ல்டு வைட் நாலேஜஸ்லாம் நமக்கு வரும், ஹிந்தி தெரியும், மற்ற நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜஸ்லாம் ஸ்ட்ராங் பேசிக் வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இட்ஸ் நாட் தட். இப்போ எல்லாமே இன்க்ளூடிங் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லையுமே எல்லாமே டேலண்டட் டீச்சர்ஸ், எல்லாமே வந்து those who are willing to struggle, எல்லாமே வீக்கர் செக்ஷன் ஸ்டூடெண்ட்ஸை முன்னுக்கு கொண்டு வரத்துக்கு தான் எல்லாருமே ட்ரை பண்ணுறாங்க. ஸோ தெர் இஸ் நத்திங் அட் பார் தட் இந்த ஸ்கூலில் படித்தா தான் நல்லா வரும், சிபிஎஸ்சி படித்தா நல்லா வரும். இன்ஃபேக்ட் நீங்கள் சொல்கிற மாதிரி சிபிஎஸ்சியோட இப்போ இன்னொரு ஸ்டாண்ட் என்னென்னா ஐஜிசிஎஸ்சி, ஃபாரின், அதாவது கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி, அதை ரொம்ப ப்ரிஃபர் பண்ணாங்க. அது நம்ம சில பேரண்ட்ஸ் என்னென்னா, நம்ம எல்கேஜியில் சேர்த்த உடனே யூ ஷுட் ஸ்பீக் ஆஸ் அ யூகே பர்சன். பிரிட்டிஷில் என்ன பேசுகிறாங்களோ, லாங்குவேஜ் எப்படி பேசுகிறாங்களோ, பிரிட்டிஷில் பெகர் கூட இங்கிலீஷ் தான் சார் பேசுவாங்க. பிகாஸ் he is a born beggar, his language is English. அதை நம்ம கொண்டு வரணும்னா there is a protocol. எல்லாமே வந்து டீச்சர்ஸ் வந்து சொல்லி தருவாங்க. பேரண்ட்ஸோட கான்ட்ரிபியூஷன், ஸ்டூடெண்ட்ஸோட அந்த அடாப்டபிலிட்டி, ப்ரெசன்டபிலிட்டி எல்லாமே பேஸ் பண்ணியிருக்கு. நம்ம சிபிஎஸ்சியில் போன உடனே நம்ம பையன் நல்லா படிப்பான், இட்ஸ் அ ராங் இன்ஃபர்மேஷன். மெட்ரிக்ல படிச்சா வந்து இது கிடைக்காது. வேற ஒரு பார்வையில் சிபிஎஸ்சி படிச்சா அடுத்து வரக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கிளியர் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு பார்வை சொல்றாங்க. அது கரெக்டா? அது வந்து ஆக்சுவலி மெட்ரிகுலேஷன் படித்தா கூட அந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற சிலபஸ் தான் நமக்கு மெயின். சிபிஎஸ்சியில் irrespective ஆஃப் சிபிஎஸ்சி, ஐஜிசிஎஸ்சி, ஐசிஎஸ்சி ஆர் மெட்ரிக், எந்த இது படித்தாலுமே அந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கு நீங்கள் என்ன ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அதுதான் தட் வில் ஒன்லி கம் இன் டு கன்சிடரேஷன். இப்போ நாளைக்கு எனக்கு டாக்டர் படிக்கணும்னா ஈ ஒன்ட் கன்சிடர் ஆர் யூ அ சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட், ஆர் யூ ஃப்ரம் கேம்பிரிட்ஜ் ஆர் ஆர் யூ ஃப்ரம் ஐசிஎஸ்சி, அதெல்லாம் கேட்க மாட்டார். டு யூ ஹேவ் டேலண்ட், டு யூ ஹேவ் த கேப்பபிலிட்டி, கம் அண்ட் கிளியர் தி எக்ஸாமினேஷன், யூ வில் பி அ டாக்டர், யூ வில் பி அன் இன்ஜினியர். எதுவுமே வந்து நம்ம பேஸ் வந்து irrespective ஆஃப் எனி திங், திருப்பியும் நான் தான் சொல்கிறேன், நமக்கு வந்து whatever we study we should இன்னும் நம்ம நிறைய டெவலப் பண்ணோங்கிற ஸ்டூடெண்ட்ஸில் வந்து மைண்ட் இருந்தாலே anything is compatible for him. ஓகே, திரு நடராஜன் சார், இங்கே இன்ஜினியரிங் இன்னைக்கு +1 +2 அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் 4 வருஷம், அதுக்கப்புறம் வேலை வாய்ப்புன்னு போனால் இன்றைக்கெல்லாம் கேம்பஸில் செலக்ட் ஆனால் தான் செலெக்ஷன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து வேலைக்கு போகிறது ஒரு பெரிய ஸ்ட்ரகிளாக இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் இந்த வருஷங்களையும் மிச்சம் பண்ணிட்டு டிப்ளமோ படிச்சுட்டு அதே மாதிரி நான் வேலைக்கு போயிடலாம் அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது. ஸோ அது சரியான தேர்வாக இருக்கும். ஏன் வந்து நான் வருஷத்தை வீணாக்கணும், அதுக்கு படித்து அதுக்கு எக்ஸ்ட்ரா செலவாகும், அவ்வளோ காம்படிஷன் இருக்குது வேலை, அதில் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகிறதுக்கு அப்படின்றப்போ இது சரியான தேர்வா?
அதாவது இது வந்து ஒவ்வொருத்தருடைய மனநிலையும் பார்வை அவர்களுடைய பொருளாதார மேக்ஸிமம் பாலிடெக்னிக் போலாம் அப்படின்னு ஒரு பார்வை வைக்கிறாங்க. பாலிடெக்னிக்கை பொறுத்த வரைக்கும் ஏன் மாணவர்கள் வந்து பெற்றோர்களும் அதை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். வந்து பாலிடெக்னிக்கை தேர்ந்தெடுக்கக்கூடிய மாணவர்கள் வந்து 10ஆம் வகுப்பு முடித்து விட்டு ஒரு நல்ல மதிப்பெண்கள் பெறுகிறவர்கள் வந்து அவங்க வந்து பாலிடெக்னிக் போகிறாங்க. பாலிடெக்னிக் போயிட்டு ஏன் பாலிடெக்னிக் முடித்த உடனே வந்து ஒரு தொழில் நிறுவனத்தில் அவங்க போகலாம். ஷாப் ஃப்ளோரை பொறுத்த வரைக்கும் ஷாப் ஃப்ளோரில் மேனேஜ் பண்ணது யாருன்னா இந்த பாலிடெக்னிக். இவங்களை விட அதிகமாக யாருன்னா ஐடிஐ படித்தவர்கள் தான், தொழில் திறன் பெற்றவர்கள். அவங்க பயிற்சியாளர்கள் அவன் வந்து அந்த ஷாப் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய எந்திரங்களை இயக்குபவர்கள். அவங்கள சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு இவங்க இந்த பாலிடெக்னிக் படித்த மாணவர்கள் இருவருமே அதிக அளவில் தேவைப்படும். இப்போ இன்ஜினியரை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இவங்களுக்கும் மேலே, அதனால் வந்து அவர்கள் குறைவாக தேவைப்படுகிறது. ஸோ ஸ்கில்டு லேபர் ஃபோர்ஸு, அதுக்கு அடுத்தது அவங்கள சூப்பர்வைசரி போஸ்ட். இப்போ இவங்க தான் வந்து ஒரு தொழில் நிறுவனத்திற்கு அதிகமாக தேவைப்படுகிறாங்க. இப்போ வந்து 4 வருடம் படிச்சுட்டு அவங்க போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு வேலைக்கு போயிடலாம் பாலிடெக்னிக் முடிச்சுட்டு. அதுக்கப்புறம் அவங்களோட வசதி வாய்ப்பு வரும்பொழுது நீங்கள் என்னென்னா பார்ட் டைம் பிஇ படிக்கலாம், உங்களுடைய கல்வி தகுதியை மேம்படுத்திக்கலாம். ஓகே, அதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி வந்து இத்தனை கிலோமீட்டருக்குள்ளே நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தொழில் அந்த கல்லூரியில் போய் இப்போ நீங்கள் பிஇ பார்ட் டைம் படிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எம்டெக் அப்படியே போயிட்டே இருக்கலாம். நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் லைஃப் லாங் லேர்னிங் வந்து அவங்களுக்கு வந்து இருக்குது. உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் 4 வருட படிப்புக்கு நீங்கள் போயிடுறீங்க. இதே நிலைமை தான் வந்து மருத்துவம் சார்ந்த படிப்புகளுக்கு இருக்குது. எனக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நான் வந்து கொஞ்சம் பிஎஸ்சி வந்து நல்ல கோர்ஸ் எடுத்து பாராமெடிக்கல் கோர்ஸஸ் +2 முடிச்சுட்டு நான் வந்து கவுன்சிலிங் போகிறேன், எனக்கு கிடைக்கல அப்படின்னா நான் படிச்சுதான் ஆகணும்னா நான் வெளிநாட்டுக்கு போய் படிச்சிடுறேன். இல்லை நான் வந்து டென்டல் போகிறேன், இல்லை வந்து ஃபிசியோதெரப்பி ஓரியன்ட் போகிறேன், அந்த மாதிரி இருக்குது. இப்போ நான் 10th முடிச்சுட்டு எனக்கு தெரியுது எனக்கு மருத்துவம் வந்து எனக்கு பெரிய லெவலில் இருக்குது, என்னுடைய ஃபேமிலிக்கு இந்த பட்ஜெட் வந்து செட் ஆகாதுன்னு தோணுதுன்னா நான் 10th முடிச்சதும் இந்த மருத்துவம் சார்ந்து என்னென்ன படிக்கிறேன்? இல்லை, இது வந்து மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10ஆம் வகுப்பு முடித்து விட்டு போகிறதுங்கிறது வந்து ஒரு சில ரொம்ப விரல் விட்டு எண்ணிடலாம். ஹோம் நர்சிங் 1 இயர் கோர்ஸ், அது வந்து பெண்களுக்கு குறிப்பாக வந்து ஹோம், அதாவது வயதானவர்களை பார்த்து கொள்வதற்காக ஹோம் நர்சிங் இருக்குங்க. மற்றபடிலாம் நீங்கள் வந்து அதெல்லாம் நீங்கள் +2 வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பயாலஜி வந்து பியூர் சயின்ஸ் பாட்னி ஜுவாலஜி எடுத்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து 2 வருஷம் கோர்ஸ், கிட்டத்தட்ட 24 விதமான மருத்துவம் சார்ந்த துறைகளில் உங்களுக்கு படிப்புகள் இருக்குது. பார்த்தீங்கன்னா டிப்ளமா இன் ரெஸ்பிரேட்டரி டெக்னாலஜி, டிப்ளமா இன் அனஸ்தீஷியா டெக்னாலஜி இருக்குது, டிப்ளமா இன் பம்ப் டெக்னீஷியன் இருக்குது, டிப்ளமா இன் அனஸ்தீஷியா டெக்னாலஜி, இந்த மாதிரி லைனாக கிட்டத்தட்ட இத்தனை டிப்ளமாக்கள் இருக்குது. இதை படிச்சுட்டு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு மிகப்பெரிய கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் வேலை பண்ண. இன்றைக்கி வந்து ஒரு சாதாரண விபத்து ஏற்பட்டால் கூட நம்ம வந்து எக்ஸ்ரே எடுக்கிறோம், ஏன்னா எலும்பு முறிவு இருக்கா அப்படி. டிப்ளமா இன் எக்ஸ்ரே டெக்னாலஜி இருக்குது. அது மாதிரி இதை வந்து நீங்கள் வந்து உடனடியாக வேலை வாய்ப்பு பெறலாம். நீங்கள் வந்து +2 முடிச்சுட்டு 2 வருஷம் படிச்சுட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 வருஷம் 5 வருஷம் உங்களுக்கு வந்து அனுபவம் இருந்ததுன்னா அதற்கு பிறகு நீங்கள் வெளிநாடுகளில் உடனே வேலை, ஏன்னா தகுந்த அனுபவம் இருக்கணும். அந்த கருவிகளை, அந்த மருத்துவம் சார்ந்த கருவிகளை இயக்குவதற்கு உங்களுக்கு தகுந்த அனுபவம் இருந்ததுன்னா நீங்கள் வெளிநாடுகளில் வேலை பார்க்கணும். இப்போ எனக்கே கொஞ்சம் வசதி வாய்ப்பு இருக்குது, பரவாயில்ல என்னால் செலவழித்து படிக்க முடியும்னா 4 வருட பிஎஸ்சி படிப்பு இருக்குது. இந்த 4 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஎஸ்சி ரேடியாலஜி இருக்குது. நம்ம வந்து எம்டி ரேடியாலஜி வந்து எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு இப்போ வந்து அந்த உபகரணங்கள் இருக்கு இல்லையா, அதை இயக்குபவர்களுக்கு வந்து பயிற்சி பெற்றவர்கள் இருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா இந்திய அளவில் கடந்த 10 வருஷத்தில் தான் இந்த கோர்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. முன்னாடிலாம் வந்து அந்த அளவு பிஎஸ்சியில் இல்லை. இன்றைக்கி வந்து பிஎஸ்சி ரேடியாலஜி இருக்குது, இந்த நம்ம ஸ்கேன் மிஷின்ஸ் எல்லாம் ஆப்ரேட் பண்ண பிஎஸ்சி இமேஜிங் சயின்சஸ், அதே மாதிரி மயக்க மருந்து கொடுக்கக்கூடிய அந்த மருத்துவருக்கு உதவி பண்ணுறதுக்கு பிஎஸ்சி அனஸ்தீஷியா டெக்னாலஜி, இது மாதிரி பல்வேறு பிரிவுகளில் இருக்குது. ஒரு ஆப்ரேஷன் தியேட்டர் ரெடி பண்ணோன்னா முன்னாடி வந்து அந்த நிபுணர்கள் வந்து அந்த நர்ஸ் வெல் ட்ரெயின்டு நர்சஸ்லாம் இருந்தாங்க. இன்றைக்கி வந்து ஒரு ஆப்ரேஷன் தியேட்டர் ரெடி பண்ணுறதுக்குனே ஒரு ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸ் பிஎஸ்சி ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன். இன்றைக்கி இது படிச்சிங்கன்னா இன்றைக்கி விரல் விட்டு எண்ணக்கூடிய கல்லூரிகளில் தான் இருக்குது. இதை நீங்கள் படிச்சிங்கன்னா உடனடியாக வேலை வாய்ப்பு. இப்போ மருத்துவம் கிடைக்கல அப்படின்னு யாரும் வந்து வருத்தப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. ஏன்னா அது வந்து கிட்டத்தட்ட 400 சில்லற மருத்துவக் கல்லூரிகள் தான் இருக்குது. உங்களுக்கு கட் ஆஃப் மார்க்கே எங்கேயோ இருக்குது. அதனால் இப்போ நம்ம வேலை வாய்ப்பை பெறணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி பாராமெடிக்கல் கோர்சஸுக்கு போகும்போது மிக அதிக அளவில் வாய்ப்பு. இப்போ டாக்டர் ஆனோம் அப்படின்னா ஒன்று கௌரவம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது, இன்னொன்று சேலரி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலில் போகிறோம் அப்படின்னா லேக்ஸில் சேலரி வாங்கலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பாராமெடிக்கல் ஓரியன்ட் இல்லை வேறு அது ஒரு டாக்டருக்கு இல்லாமல் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய படிப்புகள் படிக்கிறப்போ எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்? இல்லை, நீங்கள் அதுதான் இப்போ அந்த மனநிலை வந்து இப்போ ரொம்பவே மாறிடுச்சு சார். ஒரு மருத்துவர் இருந்தாருன்னா
அந்த விகிதாச்சாரத்தில் இத்தனை துணை மருத்துவ படிப்புகள் படித்தவர்கள் இருக்க வேண்டும் என்கிற ஒரு நியதி இருக்கு. இப்போ இத்தனை ஒரு ஹாஸ்பிட்டல்னா இத்தனை நர்ஸ் இருக்கணும், இத்தனை பேராமெடிக்கல் ஆப்ரேஷன் தியேட்டரை ரெடி பண்ணுறதுக்கு ஆள் இருக்கணும், ரேடியாலஜியில் அந்த எக்ஸ்ரே டெக்னீஷியன் இருக்கணும், லேப் டெக்னீஷியன் இருக்கணும். இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்தது தான் வந்து ஒரு மருத்துவமனை. இன்னைக்கு வந்து அதனால தான் மருத்துவம் சார்ந்த துறைகளில் வந்து பல்வேறு ஆய்வுகள் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான இல்லை ஆயிரக்கணக்கான வேலைவாய்ப்புகள் இருக்குது. அது இப்போ தான் வந்து அது படிப்படியாக வந்து மக்கள் வந்து அது குறித்த அறிவுகளை பெறுகிறார்கள். அந்த அவேர்னஸ் இப்போ தான் வந்திருக்கு. இது நாள் வரைக்கும் நம்ம டாக்டர் தான் அதிகமாக சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. வெளிநாடுகளை பொறுத்தவரை மருத்துவர்களுக்கு இணையாக சம்பளம் வாங்குறவங்க யாருன்னா நர்சஸ் இருக்கு. ஒரு வருடத்திற்கு ஆண்டுதோறும் கிட்டத்தட்ட 1,50,000 நர்சுகள் வந்து மேலை நாடுகளில் ஆங்கிலம் பேசக்கூடிய நர்சுகள் தேவைப்படுகிறார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் அதிகமாக வந்து நர்சிங் வந்து ஆங்கிலம் மொழியில் படிக்கிறோம். அதையும் குறிப்பாக தமிழ்நாட்டில் தான் அதிகமான அளவில் நர்சிங் கல்லூரிகள் இருக்குது. இப்போ பெண்கள் மட்டுமே ஒரு காலத்தில் வந்து நர்சிங் படித்திருந்தார். இன்றைக்கு 25% வந்து ஆண்களும் மேல் நர்சஸ் தேவைப்படுகிறது. இன்னைக்கு ஆண்களும் படிக்கிறாங்க. ஏன்னா மத்திய கிழக்கு ஆசிய நாடுகளில் அந்த வந்து ஆண் நர்சுகள் அதிகமாக தேவைப்படுது. இதை தெரிஞ்சுக்கிட்டு இப்போ வந்து கொஞ்சம் பேர் அந்த ஆண் நர்சுகள் படிக்கிறாங்க. இன்னைக்கு நர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து போதிய ஆங்கில அறிவும் அதுக்குன்னு இருக்கக்கூடிய தகுதி நுழைவுத் தேர்வு இருக்குது. அதை எழுதினீங்கன்னா நீங்கள் இங்கே மருத்துவர்கள் வாங்கக்கூடிய சம்பளத்தை விட அதிகமாக மேலை நாடுகள் வெளிநாடுகளில் அதிகமான சம்பளம் வாங்க முடியும், மருத்துவர்கள் இங்கே வாங்கக்கூடிய சம்பளத்தை விட அதிகமாக வாங்க முடியும் அப்படின்னு ஒரு பார்வையை பதிவு பண்ணியிருக்கீங்க. திரு ஜெயபிரகாஷ் காந்தி, இங்கே மாணவர்கள் 8ஆம் வகுப்பு வரை கட்டாய கல்வி சட்டத்தின்படி எப்படி படித்தாலும் பாஸ் அப்படின்னு ஒரு நிலைமை இருக்கப்போ 9th ஒன்று தான் வந்து படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 10th 11th 12th இனி வரக்கூடிய ஆண்டுகளில் வந்து பப்ளிக் எக்ஸாம் அப்படின்றப்போ இந்த 8ஆம் வகுப்பு வரை மாணவர்கள் இந்த கட்டாய தேர்வு முறை அப்படின்றதையே வந்து மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு சில கோரிக்கைகள் இருக்கிறது. நம்முடைய இந்த புதிய கல்விக் கொள்கையில இதெல்லாம் கூட உட்பகுத்தப்பட்டிருக்கிறது. அதனுடைய உங்களுடைய பார்வை என்ன? இல்லை கண்டிப்பாக சார். அதாவது கம்பல்சரி பாஸ் வந்து அப் டு 5th ஸ்டாண்டர்ட் வைக்கலாம். 6th 7th 8th வந்து ஸ்லோலி வந்து they have to get the tune to the examination system. ஏன்னா அவங்க வந்து கண்டினியூஸாக அதை பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறாங்க. 10th 11th 12th அதுக்கப்புறம் இன்ஜினியரிங்கில் வந்து செமஸ்டர் எக்ஸாம்ஸ் வருது. அதுக்கப்புறம் வந்து பிஜியில் போனால் கேட் எக்ஸாமு இல்லை நீட் பிஜி எக்ஸாம்ஸ் இருக்குது மெடிக்கலுக்கு. ஸோ எப்படி போனாலும் அந்த எக்ஸாமினேஷன் சிஸ்டம் they have to face it. ஸோ வந்து இந்த 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணுறது பதிலாக 6th ஸ்டாண்டர்ட் 5th வரைக்கும் வச்சுட்டு 6th வந்து ஸ்லோலி they get used to it. அதுதான் எங்களுடைய அட்வைஸ் நாங்களும் கவர்மெண்ட்டுக்கு சொல்லிட்டு இருக்கோம். ஓகே சார். அதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டியில் சேரக்கூடிய +2ல் சென்டம் எடுத்த பல மாணவர்களில் 20% பேர் குறைந்தது ஏதாவது ஒரு பாடத்திலேயாவது ஃபெயில் ஆகிறாங்க அப்படின்ற ஒரு கருத்தை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் அவர்கள் நிகழ்ச்சியில் வந்து சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறது? இது வந்து மாணவர்கள் வந்து கல்லூரிகளுக்கு செல்லும் போது ஏற்படக்கூடிய ஆரம்ப தடுமாற்றம் அப்படின்னு பார்க்குறதா, அல்லது பள்ளிக்கல்வியில் இருக்கக்கூடிய பெரிய டிராபேக் அப்படின்னு பார்க்குறதா? இல்லை கண்டிப்பாக பள்ளிக்கல்வித்துறையில் இருக்கிற ட்ராபேக் தான் சார் டீச்சிங் மெத்தடாலஜி அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ஸ்டூடெண்ட். கான்செப்டே அவன் படிக்கிறார் சார். 11th படிக்கல, அவன் நேராக வந்து நிறைய ஸ்கூல்ஸில் வந்து 12th வந்து ஃபோர்ஸ் பண்ணிட்டு படிக்கிறான். எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயே வந்து கான்செப்ட் படிக்காமல் அப்ளிகேஷன் படிக்கிற ஒரே ஸ்டூடெண்ட் நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் தான் இருப்பான். அது வந்து ஜஸ்ட் அவனுக்கு வந்து ஒன்றும் இல்லை சார், ஒரு 198 மார்க் 200 மார்க் வாங்கின ஸ்டூடெண்ட்டுக்கு 200 வாங்கின ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் எழுத சொன்னால் தெரியாது. அது தெரிய மாட்டேங்குது. 10 பேர் 9 பேருக்கு தெரிய மாட்டேங்குது சார். அவங்க வந்து சும்மா ஏதோ பண்ணாங்க, அப்படியே மெமரி பேஸ்ட் தான், கம்ப்ளீட்லி மெமரி பேஸ்ட். அவன் எதுக்கு படிக்கிறான், இது எங்கே அப்ளை ஆக போகிறது அவனுக்கு எதுவுமே தெரியாது. ஜென்ரலாக அதை எழுதுறது. அதனால தான் வந்து அவன் மேக்ஸ் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் வரும்போது அவன் ஃபெயில் ஆயிடுறான். இஸ் நாட் ஏபிள் டு கோப் அப். ஏன்னா இங்கே படிக்கும்போது வந்து குறிப்பிட்ட இந்த சாப்டர்லேருந்து கொஸ்டின் வரும், 10 மார்க்ஸ்லேருந்து 5 மார்க்ஸ் வரும், 2 மார்க்ஸ் வரும் அப்படின்னு. அவன் போய் இன்ஜினியரிங்கில் வந்து 3 months செமஸ்டர் எக்ஸாம் எழுதும்போது அவனுக்கு அந்த சிஸ்டம் மெமரி சிஸ்டத்துலேருந்து அண்டர்ஸ்டாண்டிங் சிஸ்டம் வரதுக்கு அடாப்ட் பண்ணுறதுக்கு லேட் ஆகிடுது. அதனால அவன் ஃபெயில் ஆகிடுறான். ஓகே. உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி சார். பெற்றோர்களுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய திருமதி பிரபா, இங்கே அடுத்த ஆண்டு முதல் 11க்கும் வந்து பொதுத் தேர்வு அப்படின்றப்போ 10th மாணவர்கள் வந்து ஓரளவு முடிச்சுட்டாங்க. அடுத்து 11th 12th அப்படின்றப்போ மாணவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், பெற்றோர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? 3 வருஷம் பொதுத் தேர்வுன்றப்போ மாணவரோட மனநிலை வந்து எப்படி இருக்குன்னா they'll definitely feel stressed, டிப்ரெஷன் இருக்கும், லெத்தார்ஜிக். இது இவ்வளோ வருஷம் 9th வரைக்கும் ஒரு நம்ம ஸ்டாண்ட் கொடுத்துட்றோம். You don't have to struggle much. ஏதோ பாஸ் ஆறோம். அவர் சார் சொன்ன மாதிரி 8th வரைக்கும் பாஸ் பண்ணி விட்டுறாங்க. 9th நீ சும்மா படிச்சு பாஸ் பண்ணு, 10thல நல்லா படின்றோம் படி, பிகாஸ் அது உனக்கு ஒரு பேசிக் ஃபியூச்சர். அதனால அதுல நான் நல்ல படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்றாங்க. அப்போவே ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து ஹாஃப் டென்ஷன்ஸ் ஆரம்பிச்சிருது. இப்போ 11th வந்து எக்ஸாம்னா டெஃபினெட்லி இப்போ ஒரு வருஷமாவது நடுவில் வந்து நம்ம லாவிஷாக ஸ்பெண்ட் பண்ணலாம் பார்த்தோம்.
that is not going to happen. இப்போ 11th public 12th public போது obviously every student will definitely feel that pressure. ஓகே, அது வந்து பேரண்ட்ஸ்க்கு இருக்கும்ன்றீங்க. பேரண்ட்ஸ்க்கும் கண்டிப்பா இருக்கும். பிகாஸ் அவனை வந்து நம்ம இது பண்ணிட்டே இருக்கணுமே, நம்ம வந்து படி 24 hours go on studying, இந்த மாதிரி படிச்சாதான் உனக்கு ஃபியூச்சர், இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லி அவனை மோட்டிவேட் பண்ணணும், அவனை ஸ்ட்ரெஸ் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு கண்டிப்பா ஒரு மனநிலை இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. திருமதி பாலா மேடம், இங்க நிறைய மாணவர்கள் வொகேஷனல் குரூப் வேணும் அப்படின்றாங்க. நிறைய கிராமப்புற பள்ளிகள்ல நிறைய ஸ்கூல்ல இருக்கிறது இல்லை. இப்போ நான் வந்து எனக்கு மியூசிக் படிக்கணும், எனக்கு வந்து மனையியல் ஹோம் சயின்ஸ் படிக்கணும் அப்படின்னா நிறைய ஸ்கூல்ஸ்ல அது இருக்கா? அப்படி இல்லைன்னா எப்படி அந்த மாணவர்கள் படிக்கிறது? ஸ்கூல்ஸில் வந்து டைப் ரைட்டிங் அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கிற ஸ்கூல்ஸ், டைப் ரைட்டிங், டெய்லரிங், இந்த கோர்சஸ் எல்லாம் அவைலபிள் சார். காமர்ஸ் குரூப்பில் குக்கிங் கூட இருக்குது, ஒரு சில இதில் குக்கிங் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. காமர்ஸ் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்தால் குக்கிங் அந்த இதில் கூட போகலாம், அந்த குக்கரி அந்த இதுக்கு போயிடலாம். ஸோ மேக்ஸ் தெரியல அப்படின்ற பயம் அந்த இருக்கிறவங்க வந்து காமர்ஸ், சார் சொன்ன மாதிரி மேக்ஸ் ரொம்ப முக்கியம் தான், இல்லைன்னு மறுக்க முடியாது. ஆனால் குக்கிங், ஹோம் சயின்ஸுன்னு போகும்போது அவன் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்போ இல்லை டைப் ரைட்டிங் அந்த மாதிரி டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனை அவனை கண்டிப்பாக அந்த ஸ்டூடெண்ட் வந்து டெவலப் பண்ணிட்டான்னா எங்கேயுமே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பாக இருக்கும். 11th வந்து 11th இப்போ வந்து பப்ளிக் அப்படிங்கிறனால இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஆவாங்கனாலும் அந்த சிலபஸ் தான் அவங்க காலேஜில் போய் எப்படியும் படிக்க போகிறாங்க. இப்போதைக்கு ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் அந்த பசங்களுக்கு ரொம்ப அது வந்து மார்க்ஸ் செக்யூர் பண்ணுறதுக்கும் அவங்களோட பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக அந்த ஒரு வருஷத்தை பார்க்கறது கஷ்டம்தான், ஸ்டூடெண்ட்ஸ் மனநிலைமை கஷ்டம்தான். ஆனால் ஃபியூச்சரில் கண்டிப்பாக அது பெனிஃபிட் பண்ணும் அந்த ஸ்டூடெண்ட். ஓகே மேடம், இப்போ கணக்கு அப்படின்னாலே எனக்கு கொஞ்சம் பயம், கணக்கு எனக்கு தினக்கு பிறகு ஆகாதுன்ற மாதிரி கணக்குன்னா எனக்கு பயம் அப்படின்னு சொல்லக்கூடிய 10th முடிச்ச மாணவர்கள் இப்போது மேக்ஸ் வந்து அதில் இருக்குது. இப்போ நான் வந்து வணிகவியல் எடுக்கிறேன், காமர்ஸ் இருக்குன்னா அதில் அக்கௌண்டன்ஸ் வருது. ஸோ ரெண்டுக்குமான டிஃப்ரெண்ட் எப்படி இருக்கும்? இதுவும் வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறதா இல்லை எப்படி? அதை கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்களேன். காமர்ஸ் வித் பிஸ்னஸ் மேக்ஸ் எடுத்தானா சிஏ, ஏசிஎஸ், ஐசிடபிள்யூ அந்த மாதிரி ப்ரொஃபஷனல் கோர்சஸ் போகலாம் சார். இல்லைன்னா இப்போ வந்து காமர்ஸ் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் அந்த மாதிரி எடுத்தானா வந்து இப்போ பிசிஏ, எம்சிஏ ஆப்ஷன் கூட இப்போ சில காலேஜஸில், நிறைய காலேஜஸில் இப்போ they are preferring, அவங்க கொடுக்குறாங்க நிறைய. அதனால மேக்ஸ் வரலை அதனால ஒன்றுமே இல்லை வாழ்க்கைன்னு கண்டிப்பாக நினைக்கவே வேண்டாம். கண்டிப்பாக அதுக்கான கோர்சஸ் ஆர் அவைலபிள். சைக்காலஜி படிக்கலாம், சோஷியாலஜி படிக்கலாம், லா, முக்கியமாக லா படிக்கலாம் சார். லா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதெல்லாம் படிக்கலாம். ஓகே, திரு நடராஜன் சார், இறுதியான கருத்துக்கள். இப்போ நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் இந்த ஸ்கில் பேசி இந்த டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ஆட்களே இல்லை, ஆனால் வந்து அது படிக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் ஒரு சூழல் இருக்கு. நீங்கள் உங்களுடைய இறுதியான கருத்து? அதாவது இன்றைக்கி வந்து பல முதுகலை பட்ட படிப்புகள் இருக்குது, எல்லா பிரிவுலையுமே இருக்குது. அறிவியல் இருக்குது, அதே மாதிரி கலை அதுலேயும் இருக்குது, பொறியியல் எல்லாத்துலேயும் இருக்குது. இப்போ இவங்க படித்து ஒரு பக்கம் இருக்காங்க. இன்றைக்கு அறிவியல் சார்ந்த கட்டுரைகள் மட்டுமல்ல, கலை சார்ந்த கட்டுரைகள், அந்த இலக்கியங்கள் அதெல்லாம் வந்து நிறைய இருக்குது. இப்போ இதை வந்து அந்நிய மொழிகளிலிருந்து ஆங்கிலத்திலோ அல்லது தமிழிலோ அல்லது தமிழிலும் ஆங்கிலத்திலிருந்து பிற மொழிகளுக்கு வந்து அதை மொழிபெயர்ப்பு செய்வதற்கு குவாலிஃபைடு, அதை தகுதி பெற்றவர்கள் இருக்காங்களான்னு பார்த்தா அது வந்து ஆட்களே இல்லை. இன்னைக்கு அதுக்கான ஆட்களே இல்லை. அதனால தான் என்னென்னா, நீங்கள் இப்போ வந்து தொழில் சார்ந்த படிப்புகளை, இப்போ எல்லாமே தொழில் சார்ந்த படிப்புகள். ஒரு காலத்தில் வந்து பழைய திரைப்படங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட கருப்பு கோட்டு வெள்ளை கோட்டெல்லாம் காமிச்சு இதுதான் தொழில் சார்ந்த, அதாவது ஒரு இன்ஜினியர், டாக்டர் அப்படின்னு காமிச்சிட்டு இருந்தாங்க, ஒரு லாயர் இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு எந்த ஒரு படிப்பை படித்தாலும் நீங்கள் ஒரு தொழில் சார்ந்த பிரிவில் போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்லேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எந்த டிகிரி வேணாலும் எடுத்து படிங்க சார். நீங்கள் அது பிகாமோ, பிஏ, தமிழ் லிட்டரேச்சர்லேருந்து எதை வேணாலும் படிங்க. கூடவே வந்து 3 வருடம் ஏதாவது ஒரு அந்நிய மொழியை சேர்த்து படிங்க. அப்படி படிச்சுட்டு உங்களுக்கு வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா இன் டிரான்ஸ்லேஷனல் ஸ்டடீஸ்னு இருக்குது. இது வந்து 2 வருஷம் நீங்கள் படிங்க. இல்லை எம்ஏ டிரான்ஸ்லேஷன் ஸ்டடீஸ். இதை முடிச்சதுக்கப்புறம் என்னென்னா குவாலிஃபைட் டிரான்ஸ்லேட்டராக ஆயிருங்க. இப்போ வந்து டிரான்ஸ்லேஷன் அப்படின்னோடனே கைடுன்னு நினச்சிக்கிறாங்க எல்லாம், அது தப்பு. இன்றைக்கி வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்குனே மென்பொருள் உதவியாளர்களை விட அதிக அளவில் சம்பளம் கொடுக்கறதுக்கு பல ஆயிரக்கணக்கான வேலைவாய்ப்புகள் இந்தியாவில் இருக்குது, தமிழ்நாட்டிலையும் இருக்குது. இன்றைக்கி சென்னையில் மட்டும் 26 மொழிகள் கற்றுத்தரப்படுகின்றன. டிரான்ஸ்லேட்ஸ்க்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்கிறது. அதே போல் 10ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கு நிறைய வாய்ப்புகளும் திறந்திருக்கிறது. 10ஆம் வகுப்பு முடித்ததும் 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பிலே என்ன தேர்வு செய்வது என்பது தொடர்பான உங்களுடைய குழப்பத்திற்கு விடை கிடைத்திருக்கும் என்று நினைக்கிறோம். அது மட்டுமல்லாமல் தொழிற்கல்வி, ஸ்கில்டு பேஸ் லேபர் ஆவதற்கான படிப்புகளும் வாய்ப்புகளும் நிறைய இருக்கிறது. அது தொடர்பான பல சந்தேகங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் விடை கிடைத்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்த 4 சிறப்பு விருந்தினர்களுக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.